சுவாமி ஐயா, சரவணன் ஐயா, உத்தரவு வழங்கலாம் சுவாமி. திருச்சிற்றம்பலங்க ஐயா. குருவாழ்க, குருவே துணை. நால்வர் துதிப்பாடி ஆரம்பிச்சுக்கலாங்க. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். புலியற்கோங்க பொழித்த புகழியற்கோங்கடல் போற்றி, கல்மிதப்பில் அணைந்த பிரானடி போற்றி, வாழி திருநாள் வன் தொண்டர் பதம் போற்றி, ஊழிமடி திருவாத போற்றி, ஊழிமணி திருவாத ஊரல் திருத்தாள் போற்றி. ஆடல் வெல்லான் சொக்கநாதருடைய திருவருளும், அங்கற்கண்ணி மீனாட்சியுடைய திருவருளும், மாணிக்க வாசருடைய குருவருளும் ஒன்றாக சேர்த்து இந்த திருவாசக சிந்தனை அமர்வு என்ற நிலைக்களத்தை நமக்கு பரிசாக தந்திருக்கின்றது. அப்பேற்பட்ட குருவருளையும் திருவருளையும் அடியேன் மனம், மொழி, மெய்களினாலே வழிபாடு செய்கின்றேன். மேலும் இங்கு குழுமி இருக்கக்கூடிய அத்துணை அடியார் பெருமக்களுடைய திருவடி தாமரைகளையும் அடியேன் சென்னிமேல் சூட்டி மகிழ்கின்றேன். திருச்சிற்றம்பலம். சிவாய நம, சிவாய நம. சிவ சொக்கநாத வெண்பா. உணர்த்தில் உணர்வேன், உணர்த்தில் உணர்வேன், உணர்த்தையேல் நாயே கனத்தும் உணரும் வகை காணே, உணர்த்தியன்னுள் பூண்ட மனமாயை கண்ணும் போக்கி சிவானந்தத்து ஆண்டருள்வை சொக்கநாதா, சிவானந்தத்தாண்ட அருள்வை சொக்கநாதா, சொக்கநாதருடைய பெரும் கருணையினாலே நாம் தொடர்ந்து இந்த திருச்சாளல் என்ற பதிகத்தை மீள்பார்வையாக பார்த்து வருகின்றோம். அந்த வகையிலே இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கக்கூடிய பாடல் என்பது 3வது பாடல், கோயில் சுடுகாடு கொள்புளித்தோல் நல்லாடை அப்படிங்கிற அந்த பாடல் தான் பார்த்துட்டு இருக்கோம். போன அமர்வுல கோவில் சுடுகாடு, அந்த சுடுகாடுனா என்ன அப்படிங்கிறத பத்தி நாம ரொம்ப சிறப்பா பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். நிறைய அடியார்களுக்கு அது ஒரு பெரிய புரிதல் ஏற்பட்டதுன்னு சொல்லும் போது குருநாதருடைய குருவருள் சாநித்தியமாக விளங்குவதை இங்கே அடியேன் மகிழ்கின்றேன். அந்த வகையில இந்த திருச்சாளல் தருகின்ற பெரும் ஒரு கூற்று என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, திருச்சாளல் தருகின்ற கூற்று என்பது சிவனது அருள் சக்தி ஆடல். அவனுடைய அருள் சக்தி எப்படி ஆடல் புரிகின்றது, அவனுடைய பதி முதன்மை என்ன, அவன்தான் பதி, பதி முதன்மையை பறைசாற்றியது அல்லது சிவ பரத்துவத்தை அருளியதுன்னு சொல்றோம். சிவ பரத்துவத்தை அருளுகின்ற நிலை. இப்ப சிவபரத்துவம் அப்படின்னா என்னன்னா, சிவம் மட்டும்தான் உயர்ந்தவன், வேற யாரும் உயர்ந்தவன் இல்லை என்று உறுதியிட்டு நமக்கு சொல்லுகின்ற ஒரு செய்தி தான் இந்த திருச்சாளல். இந்த திருச்சாளல் தான் மணிவாசக பெருமானுடைய நோக்கமாக திகழ்கின்றது. மணிவாசகருடைய அந்த முழு அந்த எப்படி நமக்கு மூவர் முதலிகள் சமயத்தை நிறுவினார்களோ அதுபோல இங்கே நம்முடைய மணிவாசகரின் இளையோருக்கு மன்னிக்கணும் சாமி. திருவண்ணா பயணம் முடிச்சுட்டு திருவாசகம் முற்றோதல் முடிச்சுட்டு அடியேன் வந்து சேலம் நோக்கி பயணம் பண்ணிட்டு இருக்காங்க சாமி. திருவருளாலும் திருவண்ணாமலை சிறப்பா முடிஞ்சிருச்சுங்க சாமி. வந்துட்டு இருக்கிற பஸ்ல சிவாய திருச்சிற்றம்பலம் சாமி.
சரி 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 நல்லதுங்கம்மா. மகிழ்ச்சி 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 மகிழ்ச்சிங்கம்மா. நமச்சிவாய் நமச்சிவாய் நமச்சிவாய். அடியார் பெருமக்களோட பயணம் பண்ணிட்டு இருக்கோம் சாமி. சரிங்கம்மா சரிங்கம்மா. மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சிங்க. ரொம்ப நன்றி சாமி. இடையூறுக்கு மன்னிக்கணும். சரிங்கம்மா சரிங்கம்மா. மியூட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆக எனக்கு ஒரு உதவி, எனக்கு சுத்தமா அப்படியே எல்லாமே ஸ்டக்கான மாதிரி தெரியுது. எல்லாமே ஸ்டக்கான மாதிரி இருக்கு எனக்கு அடியார்கள். ஓகே ஓகே கொஞ்சம் தெரியுது. அப்போ இந்த திருச்சாளல்ல வந்து நமக்கு சிவபரத்துவம் தெரிகின்றது. சிவபரத்துவம் தெரிந்தா என்ன ஆகும் அப்படின்னா, சிவபரத்துவம் தெரிந்தால் சிவத்தை அகலாத அன்பு நமக்கு கிடைக்கும். அவன்தான் எல்லாத்துக்கும் தலைவன்னு தெரிஞ்சா அவனை விட்டு அகலாத அடிமை பூணுகின்ற ஆற்றல் இந்த ஆன்மாவுக்கு ஏற்படும். அவனிடம் இல்லாத ஒரு பொருளும் இல்லை. அவன்தான் அந்த சராசரங்களுக்கும் அதிபதியாக இருக்கின்றான். அவன்தான் ஆனந்தத்துக்கும் அதிபதியாக இருக்கின்றான். அவன்தான் நம்முடைய முக்தி இன்பத்திற்கும் அதிபதியாக விளங்குகின்றான் என்ற உணர்வு விளங்குமே ஆயின் சிவத்தை ஒரு காலம் விட்டு அகலாத அன்பு நமக்குள்ள ஏற்படும். அந்த ஏற்படுவதற்காகத்தான் நாம இந்த பக்தி செய்யறோம். இதுல மொத்த பாடலும் ஒரு மாதிரி இருந்தாலும், திருவாசகத்துல 51 பதிகமும் வேற வேற மாதிரி இருந்தாலும் கூட, இந்த பதிகம் திருச்சாளல் பதிகம் நமக்கு தருகின்ற ஒரு பெருஞ்செய்தி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, திருச்சாளல் இறைவனுடைய பரத்துவத்தை நிரூபிக்குது. இறைவன் தான் முழு முதற் பொருள்ன்றத நிரூபிக்கிறனால நமக்கு எளிமையா விளங்கும். அவனுக்கு சுடுகாட்டை கோவிலாக சொல்லுவதனாலதான் அவன் உயர்ந்தவன். சிவபெருமானுக்கு சுடுகாடு கோயில்ன்றனாலதான் அவன் உயர்ந்தவன். அவனுக்கு கொள்புலித்தோல் நல்லாடைன்னு புலித்தோல் ஆடை உடுத்தியதுனாலதான் அவன் உயர்ந்தவன். மேலும் அவன் கோவணம் அணிந்தனாலதான் உயர்ந்தவன். அவன் சுடலை பொடி பூசியதுனாலதான் உயர்ந்தவன். அவன் இந்த இடுப்பிலே அரவம் கச்சை என்று சொல்லுகின்ற அரவ கச்சை அணிந்ததினாலே அவன் உயர்ந்தவன். அப்படி அவன் அணிந்த ஒவ்வொரு பொருளினுடைய தன்மையை உணர்த்தி சொல்லி அவனுடைய உயர்வை காட்டுகின்றது. நானுமே நினைச்சிருக்கேன், முத சிவபெருமான வழிபாடு செய்யும் போது சின்ன வயசுல, நான் சொல்றது நான் 10ஆம் வகுப்புலாம் படிக்கிறப்போ, இந்த மாதிரி சுடுகாட்டுல இருக்கிற மாதிரி அவன் வந்து கையில வந்து பிச்சை பாத்திரம் வச்சுக்கிட்டு எல்லா இடத்துலயும் பிச்சை ஏத்துற மாதிரிலாம் இருக்கு. ஏன் இந்த மாதிரி காட்டுறாங்க? இது என்னதான் அர்த்தம் இருக்கு? இப்படி வந்து இதா காட்டுறாங்களே, இப்ப சுடுகாட்டுல இருக்கிற மாதிரி காட்டுறாங்களேன்னா, நம்மளுடைய முன்னோர்கள் எவ்வளவு தெளிவா இருந்திருக்காங்க பாருங்க. அவனுக்கு பிறப்பு இறப்பு அப்படின்னு எதுவுமே இல்லைன்னு சொல்லக்கூடிய ஆற்றலை நமக்கு சொல்லியிருக்காங்க. அது போல அவனுக்கு சொல்லப்பட்ட ஒவ்வொரு அங்க அடையாளமும் அவன் மட்டும்தான் நிலையானவன்னு காமிக்குது. அவனுக்கு பிறப்பு இறப்பு என்ற பாகுபாடு இல்லைன்னு காக்கிது. இப்படி ஒரு பெருமானை எங்கேயாவது பார்க்க முடியுமா? அப்படிப்பட்ட பெருமானை தான் நம்ம இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கோம். இதுல கேட்கிறாங்க கேள்வி, கோவில் சுடுகாடு கொள்குளித்தோல் நல்லாடை தாயுமொழி தந்தையிலி தான் தனியன் காணேடி. அவனுக்கு கோவில் சுடுகாடா இருக்கு, அவனுக்கு ஆடை பாத்தீங்கன்னா கொள்புளித்தோல் நல்ல ஆடையா இருக்கு. ஆனா அவனுக்கு தாயும் கிடையாது தந்தையும் கிடையாது, அனாதையா இருக்கான். இப்படி தனியா இருக்கிறானே, இது எப்படி வந்து தலைவனுக்கு இது பொருத்தமாகும்? ஒரு தலைவனுக்கு இது எப்படி பொருந்தும் அப்படின்னு அவங்க கேட்கிறாங்க. அப்ப கிண்டல் பண்றாங்க, எங்க பாரு உங்க சாமி சுடுகாட்டுல இருக்கு, புலித்தோல் ஆடை அடைஞ்சிருக்கு. கொஞ்சம் உற்று கவனிக்கணும் அடியவர்கள். இதுல கோவில் சுடுகாடு அப்படிங்கிறத போன அமர்வுல அப்படியே பாதியிலே நிறுத்தணும். சுடுகாடு அப்படிங்கிறத ரொம்ப நம்ம பெருமையா பேச வேண்டிய இடம். சுடுகாடு அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சுடுகாடு அப்படிங்கிறது எந்த உடலும் இல்லாத இடத்துக்கு பேரு சுடுகாடு. உடல்கள் எல்லாம் பொசுங்கி போய், உடல்கள் எல்லாம் ஒடுங்கி போய் இருக்கக்கூடிய இடம் பேரு சுடுகாடு. இதுல புதைச்சாலும் சரி எரிச்சாலும் சரி சுடுகாடு தான். புதைச்சா இடுகாடு, எரிச்சா சுடுகாடு அப்படிங்கிற மாதிரி. அதனால இந்த சுடுகாட்டு வைராக்கியம் அப்படிங்கிறத நம்மளுடைய சமயம் பெரிதாக பேசுகிட்டு. இந்த சுடுகாட்டு வைராக்கியம், சுடுகாட்டு ஞானம், மயான ஞானம் அப்படிங்கிறது அழியாத அசையாத ஞானம்னு அர்த்தம். எனக்கு என் கூட ஒருத்தர் பெரிய சண்டை ஒரு 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 அமர்வுல வந்து சொல்லியிருக்கேன். வேற இடத்துல நம்ம இங்க பேசுறோம்ல, நம்ம
வேற அருள் அப்பல் அருள்நெறி மன்றத்துல பேசணும்ல, அப்ப பேசும்போது அடியானுக்கு சொன்னாங்க இந்த மாதிரி சுடலை பொடி பூசின்னு சொல்லிருக்கா. சுடலை பொடி தான் நம்ம பூசணும். ஆக்சுவலி நம்ம நெத்தியில பூச வேண்டிய பொடி சுடலை பொடி தான் பூசணும். ஆனா சுடலை பொடி பூசுகின்ற பக்குவம் நமக்கு வரல. அதனால நம்ம என்ன பண்றோம், அதுக்கு சமமா வேற ஒரு பொடியே பூசிட்டு இருக்கோம். அப்ப அதனாலதான் இது பேரு வேடம். புரியுதுங்களா? வேடம்னா என்ன அர்த்தம்? ஒரிஜினலா இல்லாம ஒரிஜினலுக்கு பதிலா வேற ஏதாவது டூப்ளிகேட் போட்டு அதுக்கு பேர் வேடம். ஆமாவா இல்லையா? நெத்தியில திருநீர் போட்டிருக்கோம், கழுத்துல ருத்ராட்சம் அமைச்ச மந்திரம் சொல்றோம். இது எப்படி வேடமாகும் கேட்கலாம்ல? ஏங்க இது எப்படி வேடமாகும்? இதான உண்மை வடிவம் இல்ல. நெற்றியில திருநீரு சுடலை பொடியா இருக்கணும். கழுத்துல ருத்ராட்சம் சிவனோட கண்ணாவே இருக்கணும். நமச்சிவாய மந்திரம் பொருள் சொல்லி பொருள் தெரிஞ்சு சொல்லணும். இது 3 செஞ்சா வேடம் இல்ல, அது உண்மை பொருளாயிடும். புரியுதுங்களா? நம்ம வேடம் எப்ப கலையும் அப்படின்னா, அப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, திருநீர் பூச முடியாது, சுடலை பொடி பூச முடியாது, அதனால அதுக்கு கோசான பொடி பூசுறோம். சிவனோட கண்ணையே தரித்து கொள்ள முடியாது, அதனால கழுத்துல ருத்ராட்சம் போட்டுக்கிறோம். நமச்சிவாய மந்திரத்துக்கு பொருள் புரியாதுனாலும் சொல்றோம். இப்போ நாம செய்யறதுலாம் என்னது? உண்மையா டூப்ளிகேட்டா? டூப்ளிகேட். அதனால அது பேரு வேடம். ஆனா வேடமா இருந்தாலும் அது சிறப்பு. அதுதான் சொன்ன, வேடமா இருந்தாலும் அது சிறப்பு, வேட சிறப்பு தான். நான் சொன்னேன், அந்த ஐயா கேட்டாரு, ஏயா நீங்க வாய்க்கிலேயே சொல்றீங்களே சுடலை பொடி பூசின்றீங்களே, நீங்க என்ன பூசிட்டு இருக்கீங்க கேட்ட. எல்லாத்துக்கும் வியாக்கியானம் பண்றீங்கல்ல, வாய்க்கிலேயே பேசுறீங்கல்ல, நீங்க சொல்லுங்க சுவாமி. நீங்க சொன்னீங்க வேடம்னு சொல்றீங்க, அப்ப நம்ம மனசுக்குள்ள வச்சுட்டு நம்ம பேசுறோம், நம்ம வேடம்னு சொல்றோம் அப்படின்னா நம்ம மனசுக்குள்ள இருக்கிற வேடமா? அப்படி ஒரு கொஸ்டின் வருதுல்ல. புரியலங்க சாமி. வேடம்னா என்னன்னா, அதாவது நம்ம மனசுதான் சாமின்னு சொல்லி நம்ம இது பண்றோம். ஓகேங்களா? அப்படி இருக்கும்போது நம்ம சொல்றது வேடம், நம்ம போட்டிருக்கிறது வேடமா இருந்தால் அப்படின்னா உள்ள இருக்கவங்க வேடமா அப்படின்னு கேட்கிறேன். வேற ஒண்ணும் இல்ல. நான் கரெக்டா பதில் சொல்றேன், மீட் பண்ணிக்கலாம். இப்போ ஒண்ணும் இல்ல, ஒரு கல்யாண வீட்டுக்கு போறீங்க. போறப்போ நகை இருக்கு இல்லையா, தங்க நகை போடுறதுக்கு பதிலா கவரிங் நகை போட்டோம். புரியுதுங்களா? கவரிங் நகை போட்டோம். அது போல பூ வைக்கிறதுக்கு போல பிளாஸ்டிக் பூ வச்சாச்சு. ஒரிஜினல் பூ வைக்கிறதுக்கு போல பிளாஸ்டிக் பூ வச்சாச்சு. அதே மாதிரி நமக்கு வாழை இலையில சாப்பாடு போடுவாங்கல்ல, ஒரு 2 காய்கறி, இது எல்லாமே பிளாஸ்டிக்ல, இந்த குழந்தைங்க விளையாடுவாங்கல்ல, இந்த விளையாட்டு குழந்தைங்க விளையாடுவாங்கல்ல, அந்த வாழைப்பழம், அந்த இது சோறு, அதெல்லாம் பிளாஸ்டிக்லயே போடுறோம். இப்படி போட்டா அதுக்கு பேர் என்ன சாமி? உண்மையா போலியானா போலி. நீங்க மனசுக்குள்ள கல்யாணம் தான் நடத்துறீங்க, ஆனா வெளியில தெரியறதுக்கு பேருதான் உடை. வேடம் என்பது வெளியில போடுறதுதான், உள்ளுக்குள்ள போட முடியாது. வேடம் உள்ளுக்குள்ள போடவே முடியாது. நம்ம வெளியில போடுறதுதான் வேடம். உள்ளுக்குள்ள நம்ம யாரும் நமக்கு தான் தெரியுமே. நம்ம யாரும் தெரியும், சாமி நமக்கு யாரும் தெரியும். மனசுக்குள்ள சிவமா இருந்தாலும் யூனிஃபார்ம் என்ன பண்றோம்? யூனிஃபார்ம்னா இறைவனுக்கு படி போடுறதெல்லாம் நம்ம ஈக்குவலண்ட் தான் பண்றோம். அதுக்கு சமமான பொருள், இதுக்கு சமமான பொருள், அதுக்கு சமமான பொருள் தான் அது. நம்ம வீட்டுல நம்ம பழனி ஆண்டவர் இருக்கான்ல, பழனி ஆண்டவர் தெரியுமா உங்களுக்கு எல்லாத்துக்கும்? பழனி ஆண்டவர் இருக்கான்ல, அவனை அப்படியே நம்ம வீட்டுக்கு எடுத்துட முடியுமா? எடுத்துட முடியாது. அதனால அவன மாதிரி ஒரு சிலை செஞ்சு கொண்டு வர்றாங்க, ஒரு சில பேர் வச்சுக்கிறாங்க. அந்த சிலையே வைக்க முடியாதவங்க என்ன பண்றாங்க? ஒரு படம் வச்சுக்கிறாங்க, பெரிய படம் வச்சுக்கிறாங்க. அந்த படத்தை வைக்க முடியாத என்ன வச்சுக்கிறாங்க? ஒரு சின்ன பாக்கெட்ல ஒரு பிரிண்ட் பேப்பர் மாதிரி வச்சுக்கிறாங்க. அதன்தான் உண்மை. இது எல்லாமே டூப்ளிகேட்டா இருந்தாலும் இதுக்கு மரியாதை இருக்குன்னு சொல்ல வரேன். டூப்ளிகேட் தான், அதுதான் ஒரிஜினல். நவபாசான ஒரிஜினல். இது எல்லாமே என்னது? நீங்க 3 சொன்னீங்க இல்லைங்களா? திருநீரு டூப்ளிகேட், ருத்ராட்சம் டூப்ளிகேட், ஓம் நம சிவாய எப்படிங்க ஐயா புரியாம சொன்னா டூப்ளிகேட்ன்ற? அதாவது நமச்சிவாய மந்திரத்துக்கு அர்த்தம் புரியாம சொன்னா அது டூப்ளிகேட், அர்த்தம் புரிஞ்சு சொன்னா உண்மை, வேற ஒண்ணும் கிடையாது. புரிஞ்சுதுங்களா சந்திராமா? அப்போ வேடமாக வச்சிருக்கோம். அப்ப எல்லாரும் கேக்குறாங்க, நீங்க நெத்தியில நீங்களே முதல்ல சுடலை இப்படி பூசுறீங்களா? சும்மா ஊருக்கு உபதேசம் பண்ணிட்டு
இப்ப நான் என்ன சொல்ல வந்தேன்னா, அடியார்கள் எல்லாம் சிவனுடைய திருவடியை அடையணும்னு சொல்றேன்னா, நான் திருவடியை அடைஞ்சுதான் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. உண்மை ஏதோ அதை சொல்லலாம், யாரு வேணாலும் சொல்லலாம். நான் திருவடி அடைஞ்சா நாங்க உங்ககிட்ட சொல்லவே முடியாது. திருவடி அடையணும்னா நான் திருவடி அடைஞ்சது, நீங்க திருவடி மேல அடைஞ்சிருக்கீங்களா, நீங்க எப்படி நீங்க சொல்லலாம் அப்படின்னு கேட்க கூடாது. அது திருவடி அடையணுங்கிறது நோக்கம். நம்ம எல்லாத்தையும் டூப்ளிகேட்ல இருந்து ஒரிஜினலா மாத்தணுங்கிறது நமக்கு நோக்கம். புரியுதுங்களா? அப்போ வேடமும் நீரும், அப்ப சிவபெருமானுடைய அந்த சுடலை பொடி பூசும் போது என்ன நடக்கும்னா மரண பயம் வராது, மரணத்தை பற்றிய பயம் வராது. இந்த ஆன்மாவுக்கு இந்த உடம்ப விட்டு போகுது இல்ல, உடம்ப விட்டு போகும்போது நம்ம இப்ப உடம்பு இப்படி பாக்குது இல்ல, கண்ணாடி முன்னாடி அப்படியே சீவிக்கிட்டே இருக்கு, அப்படியே எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணுது, கண்ணாடி பார்த்துக்கிட்டே நிக்குது இல்லையா? ஆனா இந்த உடலை விட்டு இந்த ஆன்மா போகும்போது ஒரு கணம் கூட திரும்பி பார்க்கலாம். ஒரு கணம் இந்த உடலை விட்டு போகும்போது நம்ம எல்லாம் சொல்றாங்கல்ல, வீட்டையே சுத்தி 16 நாள் வரும், அதுக்கப்புறம் நம்ம உள்ள உருண்டை எடுத்து கொடுத்த உடனே சாப்பிட்டு ஓடிடும். அதெல்லாம் அது கிடையாது, அதெல்லாம் கிடையாது. இந்த ஆன்மா உடம்ப விட்டு போயிடுச்சுன்னா திரும்பியே பார்க்காது. அடுத்து என்ன பண்ணும், அடுத்த உடம்பு நல்ல உடம்பா எனக்கு கிடைக்கணும், இல்ல இறைவனோட திருவடிக்கு அடையணும்னு சொல்லிட்டு போகும். இன்னைக்கு காலையில இந்த ஏஐ இருக்கு பாருங்க, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதுல ஆட்டோமேட்டிக்கா கதை சொல்ற மாதிரி நிறைய, அதுல சிவபெருமானை பத்தி கண்ணா பின்னான்னு கதை சொல்றதை கேட்கிறப்போ ஒண்ணு மொபைல் போனை உடைச்சிடலாமான்னு தோணும், இல்ல ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கண்டுபிடிச்சாலே அவன் கழுத்து நெரிச்சிடலாமான்னு தோணும். அவன் பசாட்டுக்கு ஏதோ ஒண்ணு சொல்லி சிவபெருமான் என்ன, அவன் யார், என்னென்னமோ சொல்றான். அது ஏஐல அதுவாக வாய்ஸ் ஜென்ரேட் பண்ணி அதுவே படம் ஜென்ரேட் பண்ணி கொடூரமா சிவபெருமானை பத்தி பேசும்போது கண்கள்ல நீர் பெறும். இன்னைக்கு என்ன சொன்னாங்கன்னா, ஒரு கருட புராணத்துல நம்மளுடைய 75 காது மைல் தூரம் யமலோகம் இருக்குமா, அது நடந்தே போகுமா, 1 வருஷமா ஆகுமா நடந்து போறதுக்கு ஆன்மாவுக்கு, நடந்தே போய் அங்க போய். நான் என்ன சொல்றேன், உடம்ப விட்டுச்சுனாலே, உடம்புல இருந்து வெளியே வந்துட்டாலே அதுக்கு என்ன இல்ல, அது என்ன கிடையாது, கண்ணு இருக்கா, காது இருக்கா, கால் இருக்கா, மனசு இருக்கா? அதாவது இந்த அறிகருவிகள் 36 தத்துவங்கள்ல எந்த தத்துவம் இல்லாம போயிடும். அறிகருவி இருக்காது, செயற்கருவி இருக்காது, மனம் புத்தி சித்தம் அகங்காரம் இருக்கும். இருக்கும் எதுக்கு? ஆன்மாக்கு இருக்கும். மனம் புத்தி சித்தம் அகங்காரம் இருக்கும், தன்மாத்திரைகள் 5 இருக்கும். இதுக்கு பேர் தான் புரியட்ட காயன்னு அர்த்தம். 5 தன்மாத்திரையும் மனம் புத்தி சித்தம், இது 3 சேர்த்து 5 + 3 8, இது 8 சேர்ந்ததுக்கு பேரு புரியட்ட காயம்னு அர்த்தம். இந்த புரியட்ட காயம் தான் இருக்கும், மனசெல்லாம் இருக்கும், கண்ணு தெரியாது. இதுக்கு நல்லா கண்ணு தெரியறப்பவே பகல்ல பசுமாடு தெரியாது. இது கண்ணு இல்லாம இருக்கிறப்போ பார்த்து நடந்து போகுதான். எங்க நடந்து போகுதான்? இங்க இருந்து யமலோகத்துக்கு நடந்து போகுதான். எப்படின்னு பாருங்க. எப்படி, அதாவது சித்தாந்தம் படிக்கல அப்படின்னா இந்த மாதிரி டுபாக்கூர் கதைகள் எல்லாம் சொல்லி 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 நம்மளை ஏமாத்தி கொண்டே இருப்பாங்க. அதனால சித்தாந்தம் தெரிஞ்சனால தெளிவா ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, ஆன்மாவுக்கு 5 உடல்கள் இருக்கு. பரு உடல் 5 பேக் சாமி கொடுப்பாரு, 5 பேக் போட்டு அதை தூக்கிட்டு போமா ஆன்மா வந்தார். ஒரு பேக்கை தான் கழட்டி வைப்பாரு. அந்த ஒரு பேக்ல என்ன இருக்கும்? கண்ணு, காது, மூக்கு, அந்த அறிகருவிகள் சொன்ன கருவிகள். அறிகருவிகள் என்னது? 5 புலன்களும் அதுக்கு கருவிகளும் இருக்கும். 5 புலன்கள் எதனால வந்துச்சு? 5 புலன்கள் எதனால வந்துச்சு? 5 புலன்களுக்கு ஆதாரம் எது? ஐம்புலன்களுக்கும் சரி பஞ்சபூதங்களுக்கும் சரி ஆதாரமா இருக்கிறது தன்மாத்திரை தான். தன்மாத்திரை விரிஞ்சாதான் பூதம். அந்த பூதங்கள்னாலதான் நம்மளுக்கு புலன்கள். புரியுதா? நிலத்தினால என்ன இருக்கு? வாசனை. அப்படித்தானே? பூமிக்கு என்ன வரும்? ஐயா அத நான் சொன்னேன், தன்மாத்திரை நான் சொன்னேன், என் பேர் தான் சொல்லணும். சரி சரி சரி. தன்மாத்திரை தான் நம்ம புலன்கள் இருக்கு இல்லையா, 5 புலன்கள், பார்த்தல், கேட்டல், சுவைத்தல், அப்புறம் அதற்கெல்லாம் அதிநாதம் அதுதான். அது போல இது இருக்கு இல்லையா, நம்ம பூதங்களுக்கும் அதுதான், நம்மளுடைய புலன்களுக்கும் அதுதான். தன்மாத்திரை தான் விரியும். தன்மாத்திரை விரிஞ்சு, அப்ப தன்மாத்திரை தான் மொத்தத்தையும் சூக்கமா வச்சுக்கிறோம். தன்மாத்திரை 5 கரணங்கள் 3 என்னவாயிடும்? குறியட்ட காயமாக நிற்கும். அது ஒரு உடம்பு. அந்த உடம்பை தாண்டி என்ன? அந்த உடம்பை இயக்கிறதுக்கு என்ன இருக்கு? காலம், நீதி, கலை, வித்தை, அராகம், மாயை, புருடன் இருக்கு இல்லையா, அந்த தத்துவம் அங்க இருக்கும். அதுக்கு மேல சிவ தத்துவம் இருக்கும்.
இந்த இப்ப 5 உடல்கள்ல ஒரு உடல் பரு உடல் மட்டும்தான் அழியும். அதுக்கு பேர் தான் இறப்புன்னு அர்த்தம். மிச்சம் உடம்பு இருக்கு, அதுக்கு கண்ணு தெரியாது, ஆனா உடம்பு இருக்கு அதுக்கு, வேற உடம்பு அதுக்கு, மனசு இருக்கு, புத்தி இருக்கு, சிஸ்டம் இருக்கு, எல்லாமே இருக்கு. அப்போ உடம்பு அதுக்கு இருக்கு. அப்ப இது நடக்காது, ஏன்னா கை கால் இல்ல, நடக்காது, சொன்னா காது கேட்காது, எதுவுமே. நீங்க உட்காந்து எங்க அப்பாவுக்கு படையல் வச்சு சாப்பிடுவாருன்னு சொல்றோம்ல, நான் கூட தான் வச்சிருக்கேன். அதெல்லாம் சித்தாந்தத்துல கிடையாது. நமக்கு என்ன அந்த மாதிரி பண்றப்போ நம்ம என்ன பண்றோம்? இப்ப நம்ம நினைச்சு பாருங்களேன், ஒரு நிமிஷம் கவனிங்க. இந்த மாதிரி சாஸ்திர சம்பிரதாயம் எல்லாம் இல்லைன்னு வச்சுக்கோங்க. ஒரு 10ஆம் நாள் காரியம், 15ஆம் நாள் காரியம், 21ஆம் நாள் காரியம், 30ஆம் நாள் காரியம், அப்புறம் 3 மாசத்துக்கு ஒரு காரியம், அப்புறம் 1 வருஷம், இப்படி எல்லாம் இல்லைன்னா அப்ப அடி செத்து ஒழுங்காட்டான்ட்டு அவன் என்ன பண்ணுவான்? கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டான். போனா போட்டோம். நீரில் மூழ்கி நினைப்பு ஒளிந்தார்களே என்றார் திருமூலர். என்ன சொல்றாரு? நீர்ல மூழ்கி அப்பட போனான்டா சாமி, இதுக்கப்புறம் மூஞ்சிலே முழிக்க கூடாது அப்படின்னு மறந்துடுவாங்கன்றதுக்காகத்தான் இது பண்ணுவாங்க. நாங்க ஒரு சின்ன விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன். அந்த அஸ்தி இருக்கு இல்லையா, அஸ்தி இருக்குல்ல, அஸ்தியை உள்ள வச்சுட்டு அதை கொண்டு போய் எல்லாரும் கரைப்பாங்க. அப்படி கரைக்கிற வரைக்கும் அந்த கரைக்க போறாங்கல்ல, யார் அவரு, நம்ம அந்த பையன் யாரோ கரைப்பாங்கல்ல, அவங்க வாயில துண்டு கட்டிக்குவாங்க. பெரியவங்க பேசக்கூடாது எப்பயுமே. அதுல அந்த இது மாதிரி கட்டிடுவாங்க, வாயில கட்டிடுவாங்க, பேசக்கூடாது, அவங்க எதுவுமே பண்ணக்கூடாது, மௌனமா இருக்கணும் அவங்க கொண்டு வர்றவங்க. அப்படி ஒரு சம்பிரதாயம் இருக்கு. மதுரையில என்ன பண்ணாங்க, மேக்சிமம் என்ன பண்ணுவாங்க, வைகையில கரைப்பாங்க. அப்படி இல்லாட்டி திருவேடகம் போவாங்க, அப்படி இல்லாட்டி திருப்புவனம் போவாங்க. 3 இடம் தான் மதுரைக்குரிய இடம். 3 இடத்துல திருப்புவனம் போறது ரொம்ப பெஸ்ட். திருப்புவனத்துல வைகை நதிக்கரையில கொண்டு போய் அந்த அத்தியை கரைச்சா கங்கைக்கும் மேல கரைச்சதா ஒரு உணர்வு. நான் ஏன் இந்த மாதிரி அமைதியா இருக்க சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கெல்லாம், எனக்குள்ள ஒரு நினைப்பு என்னன்னா, இவங்க பஸ் டாக்ஸில வர்றதுக்குள்ள அவர் நல்லபடியா தான் போயிருக்காரு தாத்தா. நல்லபடியாத்தான் இருக்கு போயிட்டாரு, நல்லா கல்யாண சாவுதான். அதனால இவங்க என்ன பண்றாங்க, உட்காந்து கக்க அது அந்த கிண்டல் பண்ண, கேலி பண்ண, சிரிச்சுட்டு வராங்க எல்லாரும். அப்பதான் நினைச்சேன், அஸ்தி கொண்டு வரவர் கக்கபிக்கன்னு சிரிச்சிடக்கூடாதுன்றதுக்காக இவங்க சம்பிரதாயம் வச்சிருக்காங்க போல. இல்லாட்டினா அந்த சந்தோஷம் அது ஏதோ ஒரு பெரிய இது மாதிரி பண்ணுவாங்கன்றதுக்காக பண்ணிருக்காங்க போல. அப்ப நினைச்சேன் அந்த ஐயா சிவாயனவங்க நீரில் மூழ்கி நினைப்பொழிந்தார்களே அப்படின்னு சொல்றது அதாவது ஒரு வைராக்கியமா நினைச்சுப்பாங்க. அதாவது ஒருத்தவங்க இறந்தாங்க, அந்த இடத்துக்கு போகும்போது அட இவங்க இப்படி எல்லாம் இருந்தாங்க, இப்படி இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்களங்க. அப்போ இதுக்காகவா இப்படி எல்லாம் நம்ம பொறாம இந்த மாதிரி எல்லாம் எடுத்துக்கிறோம், இனி அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு வைராக்கியமா வருவாங்க. வீட்டுக்கு எல்லாம் குளிச்சு முடிச்சுட்டு மறுச்சு நாள் பார்த்தா எப்பவும் போல இவங்க பண்றதையே பண்ணிட்டு இருப்பாங்க. அதுதான் நீரில் மூழ்கி நினைப்பொழிந்தார்களே. அதுதான். இப்போ எதுக்காக இதெல்லாம் சொன்னோம்னா, இந்த மரணம் என்பது மரண பயம் இல்லாம இருக்கிறதுக்கு பேரு தான் சிறந்த ஞானம். எனக்கு எல்லாமே இருக்கும். ஆனா அந்த யோகிகள் ஞானிகள்லாம் இருக்காங்கல்ல, தவம் செய்வாங்கல்ல, இந்த அசுரர்கள்லாம் தவம் செய்வாங்கல்ல, தவம் செய்யறப்ப என்ன கேட்பாங்க? சாமி வந்த உடனே எனக்கு என்ன வேணும்? சாகா வரம் வேண்டும். அப்ப என்ன அர்த்தம்? அவனுக்கு என்ன பயம் இருக்கு? சாவை பத்தி பயம் இருக்கு. அதனால அவன் எனக்கு சாகா வரம்னு கேட்கிறான். அப்போ இறப்பை பத்தின பயம் இருந்துகிட்டே இருந்ததுன்னா அது ஞானம் பெறவே பெறாது. இறப்பு என்பது ஒன்னும் கிடையாது, இதுக்கு அடுத்த உடல் நமக்கு போகக்கூடிய ஒரு பயணம் தான். இதுல திருவாசகத்தையோ சிவபுராணத்தையோ உணர்ந்து சொன்னா இந்த பிறவியோடு நினைவு, அடுத்த பிறவி என்பது இறைவன் திருவடி நீழல் கீழே அமர்ந்து அவன் ஆடல் காணுகின்ற இடம். அதுதான் பிறவி. அது சிவகணங்களாக நமக்கு பிறவி ஏற்படும். அப்படிதான் நமக்கு. அதனால யானேதும் பிறப்பேன் இறப்பதற்கும் அஞ்சேன். நான் பிறக்கவும் மாட்டேன், இறக்கிறதுக்கும் பயப்பட மாட்டேன். யார் சொல்றா? மணிவாசகர் சொல்றா. இறப்பதற்கும் அஞ்சேன், மண்ணாழ்வான் மதித்தும் இறேன். என்னைய காலில் விழுந்து கெஞ்சினா யாரு? அரசன் கெஞ்சினா எங்கூடே இருங்க முதலமைச்சர், மதித்தும் இறேன். நான் யாருன்னு எனக்கு பிறப்பும் வேண்டாம், எனக்கு இறப்பும் வராது அப்படின்னு. அப்போ இன்னும் நல்லா கவனமா ஏத்திக்கோங்க மனசுல, இறப்பு என்பது ஒன்றும் அல்ல.
நாம இருந்து கிழிச்சிட போறது இல்லை இந்த பூமியில இருந்து. அப்படியே கிளிகள் நான் எல்லாத்தையும் இந்த பூமியே ஆடி போயிரும், என் பிள்ளைங்க நடுத்தரில் இருந்துரும், எல்லாம் எனக்கு சொந்தக்காரவங்க எல்லாம் எனக்கு செலவு வச்சிருவாங்க. ஒன்னும் கிடையாது, ஒன்னும் கிடையாது. ஒன்னு சொல்லட்டுமா, எனக்கு தெரிஞ்ச சொந்தக்காரவங்க அப்பா சரியான குடிகாரரு, எப்ப பார்த்தாலும் பிள்ளைங்களை போட்டு அடிச்சுட்டே இருப்பாரு. சீக்கிரத்திலேயே உயிர் போயிடுச்சு, அவருக்கு இறந்துட்டாரு நிறைய குடிச்சதுனால. ரைட்டா? அவர் இறந்ததுக்கு அப்புறம் அந்த குழந்தைங்க கிடுகிடுன்னு வளர்ந்துட்டாங்கன்னா பொருளாதாரத்துல, கல்வியில, எல்லாத்துலயும். ஏன்னா டார்ச்சர் பண்றதுக்கு ஆள் இல்ல, கிடுகிடுன்னு வளர்ந்துட்டாங்க. நாங்கெல்லாம் பார்த்தேன், ஐயோ அப்பா இல்லையே, அம்மாவுக்கும் அவ்வளவு பெரிய விஷயம், இந்த குழந்தைங்க எல்லாம் என்ன பண்ண போகுதுன்னு நினைச்சோம். இன்னைக்கு அத்தனை பேரும் உண்மையிலே கோடியில புரள்றாங்க, நல்ல ஒரு நிலைமையில இருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நாமளுடைய குழந்தைங்க நம்மளை நம்பி இல்லை, அதை மட்டும் தான். இறைவன் கொடுத்த முட்டையை நம்ம அடகாத்து குஞ்சு பொரிச்சிருக்கோம், அவ்வளவுதான். அதுதானே தவிர அது நம்ம பிள்ளைங்க இல்லை, அது சாமி பிள்ளைங்க. நமக்குனால நடக்க போறது ஒன்றும் இல்லை, நம்மால் ஆவது ஒன்றுமே இல்லை. நாம பிறவி வந்தது நம்ம தப்பிச்சு காப்பாத்திக்கிறதுக்காக, அடுத்து பிறவி வராம இருக்குது காப்பாத்திக்கிறதுக்காக. அதைத்தான் நம்ம ஊரு போடணுமே தவிர, என் பிள்ளைக்காக ஊரடிச்சு உலையில போட்டோம்னா திரும்ப அந்த புள்ள அடுத்த பிறவியில எங்கேயோ போகுது, அது என்ன சொல்லணும்னு தெரியாது. அது பிள்ளையா இருக்குமா, அடுத்த இந்த பிறவி முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம எல்லாம் அது கணக்கு சொல்ல வேண்டியது. அதனால என்ன சொல்ல வரோம்னா, இறப்பை பற்றி சிறிதும் அஞ்ச வேண்டாம். பூதம் ஐந்தும் நிலையிற் கலங்கினும் மாதோர் பாகார் மலர்த்தால் மரப்பில ஓது காதல் உரைப்பின் நெறி நின்றா ஓடும் செம்பொன்னும் ஒக்கவே நோக்குவார் கூடும் அன்பினில் கும்பிடலே அன்றி வீடும் வேண்டார் விரலின் விளங்கினார் அப்படின்னு அடியார்களுடைய இலக்கணத்தை சேக்கிழார் பெருமான் சொல்றார். அப்போ நாம இந்த மரணத்தை கண்டு அஞ்சாம இருந்தாதான் சுடுகாட்டுல சிவபெருமான பார்க்க முடியும். சுடுகாட்டு பிணங்களை பார்க்கும் போது பயப்பட தேவையில்லை. முதல்ல பேய் அப்படிங்கிறது, முதல்ல இந்த ஆன்மா இறந்துருச்சுன்னா அது பேயா மாறாது. ஏன் பேயா மாறாது? ஏன்னா இது இறந்ததுக்கு அப்புறம் இதுக்கு கண்ணு வராது, காது வராது, கூட எதுவும் வராது, கூட எதுவும் வராது. ஏன்னா இந்த ஆன்மாவுக்கு கண்ணு நல்லா தெரிகிறப்பவே என்ன பண்ணாது, உருப்படியா எந்த புத்தியும் வேலை செய்யாது. எல்லா புலன்களும் வேலை நல்லா இருக்கிறப்பவே இது என்னன்னு தெரியாது. நைட்டு நடந்துகிட்டே போனா திடீர்னு மேல ஒரு மொழுன்னு ஒண்ணு விழுந்துருச்சு, ஐயோ பாம்பு பாம்புன்னு கத்துனா மேல இருந்து ஒரு கயிறு கீழே வந்துச்சு. கயிறு விழுந்தது அவனால அந்த கயிறுன்னு நினைக்காம பாம்புன்னு நல்லா உடம்புல கண்ணு காது மூக்கு எல்லாம் இருக்கிறப்பவே பாம்பு எது கயிறுன்னு தெரியாத இந்த படுபாவிக்கு இது எல்லாம் போயிருமா? போனதுக்கு அப்புறம் இது சேர நகத்துமா, வீட்டை உடைக்குமா, சர்ன்னு வருமா, நெத்தில ஒரு குத்துமா, திடீர்னு ஒரு தீய பத்தி வைக்குமா? இது எப்படி முடியும்? எப்படி முடியும்? இது அப்படி நான் இவ்வளவு பேசுறேன்ல, நான் இன்னும் ஹாரர் மூவி பார்த்தேன்னா பின்னாடி யாரோ நடந்து வர மாதிரியே எனக்கு தோணும். இன்னும் நான் தனியா படுத்திருக்கேன் அப்படின்னா குத்த வச்சு யாரோ என் பின்னாடி உட்கார்ந்துருக்க மாதிரியே ஐயா. ஆனா கிராமத்துல இன்னும் நடக்குதுங்க ஐயா, ஒருத்தர் உடல்ல பேசுற மாதிரி பண்ற மாதிரி. அதெல்லாம் சைக்கலாஜிக்கல் டிசார்டர், அதெல்லாம் இல்ல. நான் சொல்றேன் அவங்கள இல்ல. நான் என்ன சொல்ல வரேன்னா, இவ்வளவு சொன்னாலும் சின்ன வயசுல சொன்ன கதை மட்டும் ஞாபகம் எங்க பாப்பா நான் இன்னும் படம் பாக்குறப்போ இப்படி வச்சுதான் பாப்பேன். இந்த கை ஓட்டையில தான் அந்த ஹாரர் மூவி பார்ப்பேன். எங்க பொண்ணு சொல்லுவோம், அப்பா மேக்கப் போட்டிருக்காங்கப்பா, இது கூட உனக்கு தெரியல, ஏன் வயது சாகுற அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இவ்வளவு சொன்னாலும் அந்த அந்த பயம் இருக்கதான் செய்யுது. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா அந்த மனசுல சொல்லி சுடலை அப்படிங்கிறது இந்த உடலை, இந்த உடம்புக்கு உதவி செய்ய வந்த ஒரு கருவி. அந்த கருவிக்கு என்ன கிடையாது, என்னைக்கும் பாவம் கிடையாது. ஒரு பாவியோட உடல் கூட இறந்துட்டானா என்ன பண்றாங்க, எல்லாரும் கும்பிடுவாங்க. பாத்துறீங்களா? எவ்வளவு கொடூரமானவராக இருக்கட்டும், இறந்துட்டா அவங்க கையெடுத்து கும்பிடுவாங்க, அவங்க மாலை போடுவாங்க, கும்பிடுவாங்க. அவன் கெட்டவன். ஏன்னா கெட்டது செஞ்சது ஆன்மா தான். அவனுக்கு உதவி செய்ய வந்த இந்த உடம்பு இருக்கு இல்லையா, அது சுத்தமான பொருள் தான். இன்னைக்கு இல்ல, என்னைக்குமே சுத்தமான பொருள் தான். பஞ்சபூதங்களால செய்யப்பட்டதுதான் அந்த உடம்பு, இந்த மண் எல்லாம். அதனால உடம்புக்கு எப்பவுமே மரியாதை செலுத்தும். அது தூய்மையான பொருள் தான். அது கெடுதல், அது உதவி செஞ்சதே தவிர அதுக்கு துவேஷம் கிடையாது. எதுக்கு? உடலுக்கு துவேஷம் கிடையாது. உடலுக்கு ஜாதி இல்லை.
உடலுக்கு ஜாதி இல்ல, உடலுக்கு மதம் இல்ல, உடலுக்கு தீட்டு இல்ல, எதுவும் கிடையாது. அப்படிப்பட்ட உடலை போய் நம்ம எரிக்கணும். நம்ம போன வாரம் ஒரு கேள்வி கேட்டிருந்தோம்ல, யாக குண்டத்துல என்ன போடுறோம்? ஒரு கட்டையை போடுறோம், தர்ப்ப புல்ல போடுறோம். கட்டைன்றது என்னது? கட்டைங்கிறது என்னது? மரத்தோட உடல் தான். மரத்தோட உடல் தானே, மரம்ன்ற ஒரு உயிரோட உடல் தானே கட்டை. தர்ப்ப புல் இருக்குல்ல, அதெல்லாம் என்ன? அதுவும் ஒரு புல்லோட உடல் தான். அதை போட்டு எரிச்சா அது மகாயாகம்னு சொல்றோம். இந்த உயிருள்ள அந்த மனிதனோட உடலை போட்டு எரிச்சா அதை சுடுகாடு அப்படின்னு பயந்து சாகும். ரெண்டுமே ஒண்ணுதானே. இதுவும் உடல் எரிப்பு தான், அதுவும் உடல் எரிப்பு தான். ஆனா இந்த உடல் எரிப்ப இந்த சாம்பல் எடுத்து நெத்தியில பூசி பூசி மகிழ்ந்துக்கிறோம். யாக குண்டத்தை யாரோ ஒருத்தர் சொல்லிட்டான் போல, யாக குண்டத்துல ஒரு காசை போட்டு அதுல இருக்கக்கூடிய அந்த அந்த யாக குண்டத்துல சாம்பலை எடுத்து நெத்தியில பூசினா 48 நாளைக்குள்ள உங்க வீட்டுக்கு செல்வம் வரும்னு சொல்லிட்டாங்க போல. அதனால அந்த இது முடிஞ்சுன்னு வச்சோங்களேன், அது பேர் என்ன, அந்த கும்பாபிஷேகம் முடிஞ்சுன்னா ஒவ்வொரு யாக குண்டத்தையும் எட்டி பாத்தீங்கன்னா 2 ஆள் உள்ளுக்குள்ள போகலாம், அவ்வளவு தோண்டி இருப்பாங்க. யாக குண்டம் 2 எத்தி பார்த்தோம்னா ஒரு கிணறு மாதிரி இருக்கும். என்னன்னு பார்த்தா 2 அவ்வளவு அள்ளிட்டு. இதுல என்னன்னா, நான் மீனாட்சி அம்மன் கோயில்ல கும்பாபிஷேகம் நடந்துச்சு, எல்லாம் நிறைய. அதுல போயிட்டு எல்லாரும் எடுக்கிறாங்களேன்ட்டு நானும் 2 காசை உள்ளுக்குள்ள போட்டு தொலாவி எடுத்து மண் எடுத்து நெத்தியில பூரா அப்பிட்டு நான் வந்த நாட்கள்லாம் உண்டு. அந்த மாதிரிலாம் நானும் பண்ணிருக்கேன். எல்லாரும் பண்றாங்க, நமக்கும் பண்ணா காசு வரும் போல. அப்ப கூட என்ன நோக்கம்தான், காசு வரும் செல்வம் வரும், அதுதானே தவிர இறைவனுடைய அருள் கிடைக்கணும்லாம் கிடையாது. இதுல எரிஞ்சிட்டு இருக்கிறப்ப எவ்வளவு காசு அந்த தியாக குண்டத்துல எவ்வளவு காசு போடுறோமோ அவ்வளவு நம்மளுக்கு வரும்னு சொல்லி காசு அள்ளி அள்ளி போட்டு அதான். அதுவும் பாத்தீங்கன்னா ரூபா நோட்லாம் போட மாட்டாங்க, ஏன்னா எரிஞ்சிடும் இல்லையா. அதனால 50 காசை போட்டு நல்லா காஞ்சாலும் கருப்பானாலும் எடுத்து திரும்ப இது பண்ணி வீட்டுல பத்திரமா வச்சுக்கலாம் அப்படின்லாம் சொல்றாங்க. சரி, ஓகே. என்ன சொல்ல வரோம்னா, யாக குண்டத்திலையும் தாவரத்தினுடைய உடல் இருக்கு. அந்த உடல் எரிப்ப நம்ம என்ன பண்றோம், கொண்டாடுறோம். ஏன்னா வீடு பால் காய்ச்சணும்னா முதல்ல என்ன பண்ணணும், கட்டையை போட்டுதான் எரிக்கணும், கணபதி ஹோமம் தான் பண்ணணும். ஆனா அங்க எரியுதுல உடம்பு, அதை பார்த்தா பயம். ஐயோ, வாயில சுடுகாடுன்னு சொன்னாலே என்னப்பா வெள்ளிக்கிழமை அதுவும் படுபாவி சுடுகாடு சுடுகாடுன்னே சொல்றானே, விளங்காதவன், என்ன ஆகுமோ ஏதாகுமோ, இவன் இப்படியே சொல்லி இது அமங்கலமாவே பேசுறானே இந்த ஆனந்தன்றவன், அவன் முதல்ல அப்படி நினைக்கலாம். சுடுகாடு என்பது உடல்கள் அற்ற நிலை, உடல்கள் எல்லாம் பொசுங்கிய நிலை. இந்த உலகம் ஒரு நாள் சுடுகாடா மாறும். அது பேரூழி சுடுகாடு, பேரூழி சுடுகாடு. அது இந்த உலகம் ஒரு நாள் எல்லா உடல்களையும் ஒழிக்கும், அது பேர் பேரூழி. வீட்டு பக்கத்துல இருக்கிறது சிற்றூழி, சின்ன சின்ன சுடு. 2க்கும் அரசன் யாருதான், 2க்கும் அரசன் அப்பன் சிவபெருமான் தான். அவன் சுடலை பொடி பூசுறதுக்கு காரணம் அவன் தான். ஒண்ணும் இல்ல, இந்த உலகம் ஒடுங்கிருச்சுன்னா அந்த ஒடுங்கின அந்த 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 விஷயம் எல்லாம் அவன் மேலதான் படியும். அப்படியே சொக்கப்பனை கொளுத்தி அது மேல படிக்கிற மாதிரி படியும். அதனால எல்லாரும் ஒரு உற்று கவனிங்க, ஒரே ஒரு நிமிஷம் உற்று கவனிங்க. முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்க என்னைக்கும் இதை சொல்லி சொல்லி மனசுக்கு சொல்லி கொடுங்க. மனமே, இறப்பு என்பது பயப்படக்கூடிய விஷயம் இல்லை, பிணம் என்பது பார்த்து பயப்பட வேண்டிய விஷயம் இல்லை, சுடலை பொடி என்பதும் பயப்பட வேண்டிய விஷயம் இல்லை. அதனாலதான் காசியில இரக்க முக்தி. ஏன் காசியில இரக்க முக்தி? சாக போற காலத்துல காசியில போய் உட்கார்ந்து இருந்தீங்கன்னா இங்க திருப்பி பார்த்தா என்ன இருக்கும், இங்க திருப்பி பார்த்தா என்ன நடக்கும், என்ன நடக்கும், என்ன உடல் எரிஞ்சுக்கினே இருக்கும். உடல் எரியறத ஒரு 2-3 நாள் உட்கார்ந்து பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், என்ன தோணாது, வக்கனையா சாப்பிடணும்னு முதல்ல தோணாது. முதல்ல வக்கனையா சாப்பிடணும், என்னடா உப்பு குறைஞ்சு போச்சு, ஊறுகாய் இல்ல, அப்பளம் இல்ல, கேட்க முடியாது, தோணாது. இந்த வாய்க்குரிய சுவைகள் எல்லாம் போயிடும். நம்ம இந்த ஃபேண்டசின்னு சொல்லக்கூடிய நமக்கு அந்த அந்த ஆடம்பரம் அணிகலன் அதுக்கு மேல என்ன வராது. ஏன்னா இந்த உடல் இப்படித்தான் அழிய போகுது, இதுக்கா இவ்வளவு அலங்காரம், இதுக்கா இப்படி ஆர்ப்பாட்டம்னு சொல்லி நிலையாமைய உணரும். நிலையாமை உணர்றதுக்கு பேரு தான் முக்தி, நிலையாமை. அதனால காசியில இறக்க முக்தினா, காசிக்கு போயிட்டு உக்காந்துட்டோம்னா, என்னை பொறுத்தளவுக்கு நம்ம இவர் இருக்காருல்ல, அவர் பேர் என்ன, காசில இருப்பாரு ஒருத்தர், நம்மால, அவர் பேர் என்னங்க, ஐயோ டக்குன்னு வரமாட்டேங்குது. விஸ்வநாதன். இந்த காசி விஸ்வநாதரை போய் பாக்குறதுக்கு பதிலாக உட்காந்துக்கிட்டு மயானத்துல உட்காந்துட்டு ஒரு 10 பணம் எரியறத அப்படியே கண்கட்டாம பார்த்தோம்னா முடிஞ்சு போச்சு கதை. அதுக்கப்புறம் என்ன ஆகும், அட போட
இது ஒரு வாழ்க்கை, இது ஒரு விஷயம். இதுக்கு போய் இஎம்ஐ டியூ கட்டலன்னு பயப்படுது, போட்டிருக்கிற ட்ரெஸ் கோணலா இருக்கேன்னு பயப்படுது, ஹேர் ஸ்டைல் குழஞ்சிருச்சேன்னு அழுகுது. இதெல்லாம் ஒரு பொழப்பு. ஊறுகாயில் கதறுது. இது ஒரு பொழப்பான்னு சொல்லி நமக்கு நாமே ஒரு என்ன பூரித நிலை வரும். இது எப்ப வரணும்னா எல்லாத்தையும் முடிச்சதுக்கு அப்புறம் வரணும். இப்ப போய் உட்காரக்கூடாது. இப்ப போய் நம்ம போய் இல்லறம் செஞ்சுட்டு இருக்கிற போய் உட்காந்து இல்ல நான் வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்படி இல்லை. இல்லறத்துல உங்களுக்கு பணி கொடுத்துருக்கு என்ன, பிள்ளைகளுக்கு பேரம்பேத்திகருக்கு இவங்க எல்லாத்துக்கும் செய்ய வேண்டியதை செய்யணும்னு உங்களை சாமி நியமிச்சிருக்காரு. அப்ப அதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அங்க போய் உட்கார்ந்து அந்த முக்தி அடையாளம் காசியில் இரக்க முக்தி. திருவண்ணாமலையை நினைக்கு முக்தி. காஞ்சியில் பிறக்க முக்தி. காஞ்சி திருவாரூர் பிறக்க முக்தி. மதுரையில் நினைச்சாலே நினைச்சாலும் முக்தி. டேய் உங்க ஊருன்றனால நீ அடிச்சு விடுற பத்தியா, உங்க ஊருன்றனால நீ அடிச்சு விடுற பத்தியா, அதுதான் உண்மை கூட. அப்போ நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இத மனசுக்குள்ள ஒவ்வொரு நாளும் திருநீர் பூசுறப்ப நம்ம நினைக்கணும், நம்ம திருநீர் என்பது சுடலை பொடி. இந்த உடம்பு ஒரு நாள் இந்த சுடலை ஆகும். இந்த உடம்பு ஒரு நாள் சுடலை ஆகும். இந்த சுடலை ஆகுறனால இந்த உடம்புக்கு ஒரு பெரிய உடம்பு சார்ந்த விஷயங்களுக்கு ஒண்ணும் இல்லை. அதை நீங்கி நம்ம வாழணும்னு சொல்லிட்டு நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க, மந்திரமாவது நீரு வானவர் மேலது நீரு, சுந்தரமாவது நீரு துதிக்கப்படுவது நீருன்னு சொல்லி தினமும் இந்த திருநீரை பூசணும் அப்படின்னா அது நமக்கு மிகச்சிறந்த ஞானத்தை கொடுக்கும். திருநீர் பூசணும்னு தெரிஞ்சிருச்சு. ஆனா அந்த திருநீரை எப்படி பூசணும்? தினமும் இந்த உடம்பு இப்படி மாறும். ஒரு நாள் ஆடாத நம்ம பார்க்க முடியாது. பூசினதுக்கு அப்புறம் அப்படி பூசிட்டு வருவாங்கல்ல, அவங்கள பார்த்தானே தெரியும், ஆகா நம்ம உடம்பு அப்படிதான் ஒரு நாள் ஆக போகுது, பொடி ஆயிட போகுது. அதனால ஆட வேண்டாம், தாம்பீகம் வேண்டாம், மத்த எதுவும் வேண்டான்னு சொல்ற நிலைமை பண்ணும். இன்னொரு விஷயம் முக்கியமா, முழு திருநீர் போடலாமே. லோகன் ஐயா என்னாச்சு? ஏன் வீட்டுல தானே இருக்கீங்க, ஒரு பிரச்சனை இல்லையா? முழு திருநீர் போடலாமே லோகன் ஐயா. ஏன் அந்த கீற்று? மாங்காய் கீத்து எதுக்கு? மாங்காய் கீத்து போடுங்க, முழு திருநீர் போடுங்க. முழு திருநீர் அதாவது முழு திருநீர் போட்டு பழகலாம், தப்பு இல்ல. அதனால வீட்டுலதான் இருக்க போறோம். ஊருக்கு இப்ப பர்ஸ்ல இருந்து எடுத்து போட்டேன், திருநீர் சும்மா வச்சேன், அவ்வளவுதான். எடுங்க வைங்க. திருநீர் முழு திருநீர் எடுங்க. நீங்க எல்லாரும் முழு திருநீர் போடுங்க. போடுறப்போ நமக்கு நிலையாமைய உணரணும். நிலையாமைய உணர்றதுக்காகத்தான் திருநீர். அப்படி பூசுறப்ப என்ன தோணும்? ஹம்பிள் வரும். யாரையும் கீழே நினைக்க தோணாது. யாரையும் எப்பா மண்ணாக போகுது உடம்பு, திருநீராக போகுது உடம்பு, இதுல வச்சுக்கிட்டு எனக்கு மரியாதை தரல, என்னைய அசிங்கப்படுத்திதான், என்னைய கேவலம். நான்ன்றது முதல்ல யாரு? இந்த உடம்பு தானே. இந்த உடம்புக்கு தான் நான்னு பேரு. ஆன்மாவுக்கு நான்ன்ற பேரு கிடையாது. அதுக்கு ஆம்பளையும் கிடையாது, அது பொம்பளையும் கிடையாது. எப்படி சிவபெருமானுக்கு ஆணும் இல்லை கண்ணும் இல்லை அழியும் இல்லைன்னு சொல்வது போல உள்ள இருக்கிற அந்த உடலுக்கு ஆன்மாவுக்கு எந்த பாலினமும் கிடையாது. அப்படி இருக்கிறது. இப்ப நான் பேர் வச்சிருக்கேன், ஆனந்துன்னு பேர் வச்சிருக்கேன், ஆனன்னு சொல்றேன், பெண்ணுன்றோம், வயதானவங்கன்றோம், இளமையானவங்கன்றோம், என்னென்னமோ சொல்றோம். அது எல்லாமே உடம்புக்குரியது. உடம்புக்குரிய பொருள் இருந்து நீங்கணும் அப்படிங்கிறத சொல்லுகின்ற அந்த விஷயம்தான் முதல்ல திருநீர். அப்ப திருநீர் அட்லீஸ்ட் அடிக்கடி நிறைய நேரம் பூசுறப்ப வராது, ஆனா திருச்சாளல்ல கோவில் பூசுவதும் அம்மா எப்படி அம்மா அது அந்த பாடல் அம்மா மதில் அம்மா பூசுவதோ வெந்நீரு பேசுவதும் திருவாயால் மறைபோடும் காணேடி மறைபோடும் காணேடி. பூசுவதும் பேசுவதும் பூம்பதுவும் கொண்டு என்னை ஈசனவன் யோயிக்கும் இயல்பானான் சாழலோ, இயல்பானான் சாழலோ.
நன்றி நன்றி. ஆக இந்த வரி வரும்போது கண்டிப்பா திருநீரை நம்ம இப்போ ஒரு தடவையாவது நினைச்சு பூசிக்கணும். அப்ப திருச்சாளர்ல முதல் வரியா இருக்கும் இந்த திருநீரு நமக்கு ரொம்ப முக்கியம்ன்றதா நான் நினைக்கிறேன். இப்ப திருநீரு நாம அணியும் போது நமக்கு என்ன எண்ணம் வரணும் அப்படின்னா, இந்த உடம்பு ஒரு நாள் அழிய போது இந்த உடம்புக்கு சிறப்பு இல்லைன்றத ஒவ்வொரு நாளும் அதுக்கு விபூதி போட்டு போட்டு, யாருக்கு நம்ம உடம்பு வேற இல்ல, நம்ம வேற உடம்பு வேறன்னு நமக்கு நாமே போட்டுக்கிறது தான் விபூதி. எப்ப நீ வேற நான் வேற, என்னை விட்டுரு, உனக்கு வேணா அது வேணுங்கிறத நான் கொடுத்துறேன், சாப்பாடு எல்லாம் கொடுத்துறேன், ரொம்ப என்னை போட்டு அழகழிக்க கூடாது. நீ வேற நான் வேற, நீ ஒரு நாள் அழிய போற, நான் அழிவில்லாதவன். யாரு நீ ஒரு நாள் அழிய போற, உள்ள இருக்கிறனா அழிவில்லாதவன், என் கூட நீ சேராத, உன் கூட நான் சேர மாட்டேன். அழிவில்லாத எங்க அப்பன் கூட நான் சேர்ந்துக்கிறேன், நீ அவன் கூட சேர்ந்துக்க, நீ அவன் கூட சேர்ந்துக்க. அழிவில்லாத நான் அழிவில்லாத எங்க அப்பன் கூடயே சேர்ந்துக்கிறேன். எங்க அப்பனும் நானும் தான் ஃப்ரெண்டு. இங்க பாரு, எங்க அப்பன் சொல்லாதது சொல்லக்கூடாது என்கிட்ட. எங்க அப்பன் திருமுறை படிக்க சொல்லியிருக்கான், திருவாசகத்தை போக சொல்லியிருக்கான், எல்லாம் பண்ணிருக்கான். நீ அதைத்தான் சொல்லணுமே தவிர வேணுக்குன்னு இழுக்கக்கூடாது. வா இந்திய தொலைக்காட்சியில் முதன்முறையான ஒரு படம் போட்டுட்டு இருக்கான், அங்க போய் பார்க்கலாம் வா, திருவாசகர் ஆனந்த் இன்னைக்கு அதையே தான் சொல்ல போறான், அடுத்து பாத்துக்கலாம் வா அப்படின்னு இழுக்காத என்னைய அப்படின்னு நாம சொல்லுன்றோம். அப்போ தினம் தினம் நம்ம சொல்ல வேண்டிய விஷயம், சுடுகாடு என்பது மங்கள பொருள், மங்களம். ஏன்னா சிவபெருமான் இருக்கிற எல்லாமே மங்களம் தான், சிவபெருமானுடைய இடம் மங்களம் தான். பாவம் நம்ம வீட்டுல கூட அழுக்கு பாத்திரம் இருக்கும், அழுக்கு துணி இருக்கும், ஆனா உடம்புக்கு அழுக்கு கிடையாது. என்ன நீங்க சொல்ல உள்ளுக்குள்ள குரம்பை புழு பூச்சி எல்லாம் இருக்கே, அதெல்லாம் அழுக்கு. அப்படி இல்லை, அது உயிர் இருக்கிறனால அப்படி இருக்கு. உயிர் இல்லாட்டி அது அது ரொம்ப என்ன ஆயிடும், அது புழு பூச்சி எதுவுமே இருக்காது, மண்ணோட மண்ண பஞ்சபூதங்களோட அது கரைஞ்சிடும். அப்போ அப்பழுக்கற்ற விஷயம் அது. அதனால சுடுகாட்டை எண்ணி பயப்பட வேண்டாம், உயிரற்ற உடலை கண்டு பயப்பட வேண்டாம். இது நாம சிவமா ஆவோமோன்னு தெரியாது, நம்ம சித்தர ஆவோமான்னு தெரியாது, நம்ம பெரிய மகான ஆவோமான்னு தெரியாது. ஆனா கண்டிப்பா நாமும் ஒரு நாள் எதிர்த்தாப்படி கிடக்குதே அந்த சவமா கண்டிப்பா ஆகும்ன்றது மட்டும் தின்னும். சிவமாவோமோன்னு தெரியாது, ஆனா சவமா கன்ஃபார்மா ஆகும், அது நம்பிக்கை. இது நம்ம ஆளுதான்ப்பா, நம்ம ஒரு நாள் இப்படி ஆக போறோம், இவன் இன்னைக்கு ஆயிருக்கு, அவ்வளவுதான் வித்தியாசமே தவிர பெரிய பயம் எல்லாம் ஒன்றும் கிடையாது. நிஜமாவே சொல்றேன், இருக்கிற வரைக்கும் தொட்டுலாம் பார்த்தோம், அப்பா எல்லாம் தொடுறப்போ ஓகே. உயிர் போயிடுச்சுன்னு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு தொடுறோம், ஜில்லுன்னு ஆயிடுச்சுனால அப்படியே தாங்க முடியல, அப்படியே பயம்தான் வருது எனக்கு, டக்குன்னு பயம் வருது. பெத்த தந்தைய வச்சு பயம் வருது அப்படியே டக்குன்னு. அதுக்கப்புறம் சரியாயிட்டேன், எல்லாம் பண்ணிட்டேன். நம்புங்க அந்த தந்தைக்கு எல்லா ஈமக்காரியமும் பண்ணிட்டு இருக்கிறப்போ மனசுல புந்தி கலங்கி மதிமயங்கி அந்த செந்தியிலிட்டு அந்த பாட்டை பாடி கரைக்காலமையார் பாடின அந்த பதிகத்தை மனசார பாடி கண்களை இது பண்ணி கண்டிப்பா தந்தையார் இறைவன் திருவடியில தான் இருப்பாரு, மாற்று கருத்து இல்லைன்னு சொல்லிட்டு. அதுக்கு முன்னாடி வரைக்குமே எப்பயுமே தத்தநேரி சுடுகாடு அடியன் கிராஸ் பண்றப்போ இறங்கி நான் எப்பயுமே அணையா சுடுகாடு எடுத்துக்கிட்டே இருக்கும். அங்க போய் இப்படி வணக்கம் வச்சுட்டு தான் வண்டியை நிறுத்தி வணக்கம் வச்சுட்டு வந்துடும், அவ்வளவுதான். உள்ளெல்லாம் போக மாட்டோம், அப்படி வண்டியை நிறுத்தி அங்க வணக்கம் வச்சு எங்க அப்பா இங்க ஆடிட்டு இருக்கான்ற கரைக்காலமையார் சொல்லியிருக்காங்களே சொன்னதுக்காக அப்போன்னு சொல்லிட்டு எங்க வீட்டுக்கு தெரியாது. இப்பெல்லாம் பண்ணா பைத்தியம் சொல்லுவாங்க எல்லாரும் இன்னைக்கு வரைக்கும். நான் என்ன சொல்ல வரேன்னா, எண்ணத்தை கண்டிப்பா சொல்லிக்கிட்டே இருங்க, மனசுகிட்டதான் சொல்லணும். நம்மளை சொல்லிதானே பயமுறுத்திருக்காங்க. ஐயோ பேய் வந்துடும், மறுநாள் கதவை தட்டும், எல்லாம் வந்துடும் வச்சிடும். பெத்த அம்மாவா இருக்கட்டும், கட்டின மனைவியா இருக்கட்டும், இல்ல யாரா இருக்கட்டும், போயிடுச்சு, மாலையெல்லாம் போட்டாச்சு, நெத்தியில காசை வச்சாச்சு, எல்லாம் நாடி கட்டு முடிச்சிச்சு. தப்புன்னு முடிச்சா என்ன ஆகும்? சந்தோஷத்தானே பண்ணணும் நம்ம எல்லாரும். தப்புன்னு முடிச்சா சந்தோஷத்தானே பண்ணணும். என்ன அலறி ஒடிச்சுதான் ஓடுவோம். காரணம் என்ன? பயம். ஐயோ அது நம்மளை திரும்ப முடிச்சு போகுது. அதனால நம்ம எவ்வளவு அன்பு வச்சிருக்கோம் பாருங்களேன். இப்ப டப்புன்னு எந்திரிச்சு வந்தா தப்ப போட்டு எரிச்சுட்டு வந்துட்டோம், திரும்ப அந்த ஆள் கதவை தட்டி நான் இருக்கேன் இப்ப வரேன்பான்னு வந்தா தெரிச்சு ஓடுவோமே தவிர, அதை முதல்ல கட்டி வைங்கடா, அதுக்கு ஒரு பூசாரியை கூப்பிட்டு மந்திரிச்சு வெளியே அனுப்புவேன் சொல்லுமே தவிர வச்சுக்க மாட்டோம். அந்த மாதிரி ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஞாபகம் இருக்கா? ஒருத்தர் போயிட்டு இருக்காரு, நடந்து போயிட்டு இருக்காரு, தடக்குன்னு காலில் செருப்பு வந்துருச்சு. அந்த அம்மாட்ட கேட்கிறாரு, அம்மா தப்பா நினைச்சுக்காதீங்க, இந்த செருப்பு வந்துருச்சு, எங்க வீட்டுல போட்டு போயிடுறேன், நாளை காலில தச்சுக்கிறேன்மா அப்படின்னு. சரி போட்டுப்பாங்க, ஒன்னும் இல்ல, அந்த சைட்ல செருப்புனா இடத்துல போட்டு போயிருங்க அப்படின்ட்டாரு. போனவரு இறந்து போயிட்டாரு. இறந்து போனவர் அப்படி திரும்ப தூக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. கரெக்டா அந்த செருப்பு இருந்த வீட்டுல வாசலுக்கு வந்த உடனே சோனு மழை பெய்ஞ்சிருச்சு. எல்லாரும் நினைச்சாங்க எடுத்து தூக்கிட்டு போக முடியல, அவ்வளவு மழை. அப்ப என்ன சொன்னாங்கன்னா, அம்மா கொஞ்ச நேரம் இந்த டெட் பாடிய வீட்டு வாசல்ல வச்சுக்கிட்டுவான் அப்படின்னு கேட்டாங்க.
அதான் என்னை பார்த்தா எப்படி தெரியுது, வச்சு தூக்கிட்டு ஓடுங்க. அதாவது அருந்த செருப்பை வச்சுக்கலாம்னு சொன்ன அதே அம்மா உடலை வைக்க, அப்ப அருந்த செருப்புக்கு இருக்கிற மரியாதை உடலுக்கு இல்ல. அருந்த செருப்பை கூட வச்சுக்குவாங்களே தவிர இந்த உடலை வச்சு, இந்த உடலுக்கு தான் நம்ம இவ்வளவு வந்து நகை சேர்க்கிறோம், இவ்வளவு வீடு வைக்கிறோம், காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறோம், நாமே நம்ம உயர்வா நினைச்சுக்கிறோம், தாழ்வா நினைச்சுக்கிறோம், எல்லா விதமாக இந்த நிலையாமைய புரிய வச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, புரிஞ்சுட்டோம்னு வச்சுக்கோங்க, சிவத்தினுடைய இருப்பு முழுவதுமா புரிஞ்சு. இது வராது சுவாமி, இது வராது, ஈஸியா வராது. நாம மனசுக்குள்ள வர சொல்லிக்கிட்டே இருக்கணும். அதுதான் ஏற்கனவே சொன்னேன்ல, காரைக்கால் அம்மையார் தான் முத ஆள் தெரியும்ல. நம்மளுடைய திருமுறை முத ஆள் வந்து காரைக்கால் அம்மையார் தான். அம்மா என்ன சொன்னாங்க, ஐயா அந்த தினது பொன்னார் மேனியனே புலித்தோலை அரை கசைத்து அப்படின்னு பொன்னார் மேனியனா இருக்கக்கூடிய, பொன்னார் மலையாக இருக்கக்கூடிய இமயமலை பார்க்கணும் இந்த அம்மா போச்சு. ஏம்மா உனக்கு பேய் வடிவம் கிடைச்சும் அழகு காட்சி தான் உன் மனசுக்குள்ள வருதா? இவர் கேட்கிறாரு. உனக்கு பேய் வடிவம் கொடுத்தோம், உன் மனசு எதை வெளி அழக வெளி அழக நீ விட்டுட்ட. காரைக்கால் அம்மையார் புனிதவதி, நீ வெளி அழக விட்டுட்டமா, ஆனா உள்ளுக்குள்ள என்ன தேடுற? அப்ப எப்படி ஆடணும், அவன் ஆடுற ஸ்டேஜ் எப்படி இருக்கணும் தெரியுமா? அப்படியே பனிமலையா இருக்கணும், சுத்தி அன்னங்கள் இருக்கணும், அப்படியே தேவ கணங்களாம். அப்போ மனசுல என்ன தோணிடுச்சுன்னா, அழகு அம்பலத்துல ஆடுறவன் தான் சிவபெருமான்னு அதை தேடி போகுது இல்ல. நீ எங்க போ, வந்துட்டேல்ல, எங்க போ, ஆலங்காட்டுக்கு போ. ஆலங்காட்டுன்னு என்ன அர்த்தம்? சுடுகாடு. அது ஆக்சுவலி சுடுகாடு. ஆலங்காடுன்றது என்னது? சுடுகாடு. திரு ஆலங்காட்டுக்கு போமான்னு இருக்கு. திரு ஆலங்காடுன்றது இப்ப நம்ம இருக்கு இல்லையா, நம்ம அது இல்ல, இது இறைவனுடைய அந்த உடலை எடுக்கிற எல்லா இடத்துக்கும் பேரு என்னதான்? அது உடல் இருக்கிற எல்லா பேருக்கும் எரிக்கிற எல்லா இடத்துக்கும் பேர் என்னதான்? ஆலங்காடுதான். உடல் எரிக்கிற எல்லா இடத்துக்கும் பேருமே ஆலங்காடு தான். இந்த அம்மா என்ன பண்ணாங்க, இந்த நமக்கு திருவாலங்காடுன்னு சொல்ற இடத்துல அந்த 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 இடுகாடு சுடுகாடு இருக்கிற இடத்துல இந்த அம்மா வந்துட்டாங்க. வந்ததுக்கு அப்புறம் இவன் வந்து ஏதோ நல்ல ஸ்டேஜ்ல ஆடுவான்னு பார்த்தா சுடுகாட்டுல வந்து சொல்லியிருக்கானே, என்ன படுபாவின்னு சொல்லிட்டு இந்த அம்மா அப்படி யோசிச்சுட்டு நிக்குது. அப்பதான் புரியுது, இவன் எந்த இடத்துலயும் ஆடுவான்னு நினைக்கிறதுக்கு பேருதான் ஞானமே தவிர, இந்த இடத்துலதான் ஆடுவான்னு நினைச்சேன் பாரு, அங்கதான் தப்பிச்சு. எனக்கு எல்லா இடத்துலயும் அவன் சமமா ஆடுவான்னு நான் நினைச்சிருந்தா உட்கார்ந்த இடத்திலேயே அவன் திருவுருள் கிடைக்கும் அப்படின்னு அந்த அம்மா அமர்ந்து உட்கார்ந்து நமச்சிவாய மந்திரத்தை சொன்ன உடனே அந்த இடத்துல பேய்களுக்கு நடுவுல அப்படி சுடலைகள்லாம் எரிஞ்சுக்கிட்டு இருக்க இடத்துல அவன் நின்று ஆடி ஆடல் காட்சி அம்மாவுக்கு காட்டி அவங்க முக்தியை வச்சு. இதுதான் மயான ஞானம். இந்த முதல் தொடங்கினாங்கல்ல இவங்க. நம்மளுடைய அருளாளர்களே கடைசி அருளாளரை யார சொல்றோம்? வந்துகிட்டே இருக்காங்கல்ல நம்ம சைவத்துல அருளாளர்கள்லயே நிறைய அருளாளர் வந்து, கடைசி அருளாளர் யார சொல்றோம்? சரி, இப்படி சொன்னா கொஞ்சம் கஷ்டமான கேள்வி. 27 லட்சம் ஆசிரியர்கள் அவங்க விட்டுருங்க, அவங்கதான் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் பின்னாடி வந்தது யாரு? அதுக்கப்புறம் வந்து சைவத்தை பத்தி தாயுமானவர் வந்தாரு. அதுக்கப்புறம் வந்து அருணகிரிநாதர் வந்தாரு. அதுக்கப்புறம் வந்து அகத்தியர், இவங்கெல்லாம் எல்லாம் வந்த நக்கீரர், இவங்கெல்லாம் வந்தாங்க இல்லையா, பாடிக்கிட்டே வந்தாங்க இல்லையா. இப்படியே வருது, அப்படியே பரம்பரை. அப்படியே வரும்போது எங்க முடியுதுன்னா ஸ்ரீமத் பாம்பன் குமரகுருதாச சுவாமிகளோட முடியுது. அது அவங்கதான் எழுதுறாங்க, எல்லாமே டாக்குமெண்ட் பண்றவங்க எல்லாமே. ஐயாவோட முடியுது. ஐயாவும் என்ன பண்ணிருக்காரு? ஸ்ரீமத் பாம்பன் குமரகுருதாச சுவாமிகளும் ஞானம் பெறுவதற்காக, முருகனை ஞானம் பெறுவதற்காக எங்க போய் தான் உட்கார்ந்தாரு? பிரபன் வலசையில உள்ள மயானத்தை தான் போய் உட்கார்ந்தாரு. கோவில்ல போய் ஞானம் வாரியார் சுவாமிகளும் இருக்காங்க. அப்போ இந்த பகை கடிதல் அப்படிங்கிற அந்த பாடல அங்க இருந்து பாடி கொணர்த்தியுன் இறைவனையேன்னு சொல்லி இறைவனை மயிலோட பார்த்தாரு. எங்க? மயானத்துல பார்த்தாரு. மயானத்துக்கு சொந்தக்காரன் யாரு? சிவபெருமான். இங்க முருகன் வந்திருக்காரு அப்படின்னு என்ன அர்த்தம்? முருகனும் சிவபெருமானும் வேற வேற இல்லைன்னு அர்த்தம். முருகனும் சிவபெருமானும் வேற வேற இல்லைன்னு. ஆக காரைக்கால் அம்மையார்ட்ட தொடங்கின அந்த மயான ஞானம் நம்மளுடைய ஐயா ஸ்ரீமத் பாம்பன் குமரகுருதாச சுவாமிகளுடைய மயான ஞானத்தோட நிறைவு பெறுது. என்ன சொல்ல வராங்கன்னா, தொடக்கமும் ஆதியும் என்ன சொல்ல வராங்கன்னா, இறப்பு என்பது ஒன்றுமில்லை.
இறந்த உடல்கள் என்பது ஒன்றுமில்லை. இப்படின்னு மனசுல உரு போட்டுட்டே இருங்க சாமி. இந்த ஒரு விஷயத்த உரு போட்டுட்டே இருங்க, உங்களுக்கு சுவையற்று போகும். காம, குரோத, மத, லோப, மாச்சரியம் என்று மோக என்று சொல்லுகின்ற அந்த அறுவகை நோய்களும் அற்று போகும். இந்த அறுவகை நோய்களும் எதனாலதான் வருது? காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், மாச்சரியம் என்று சொல்லுகின்ற அறுவகை நோய்கள் எதனால வருது? மனசுக்கு தான் அந்த நோய். எதனால அந்த நோய் வருது? எதை வச்சு அந்த நோய் வருதுன்னா உடலை வச்சுதான் வருது. உடல் பிரதானத்தை வச்சுதான். உடல் மூலமாகத்தான் காமம், உடல் மூலமாகத்தான் கோபம், உடல் மூலமாகத்தான் லோபம். லோபம்னா என்னது? கஞ்ச பிஸ்னாரித்தனம். அப்படி மதம்னா நான் தான் பெருசுன்னு நினைக்கிறது. இந்த மாதிரி பல வகையில அந்த மாச்சரியம் சொல்லுகின்ற அந்த அறுவகை நோய்களும் உடலை பேஸ் பண்ணிருக்கு. இந்த உடல் பற்ற நீக்கிட்டோம் அப்படின்னா அறுவகை நோய்களும் போயிடும். அறுவகை நோய் போயிடுச்சுன்னா நமக்கு இந்த உடல் கருவிகளோட தொடர்பு இருக்காது. தொடர்பு இல்லாம போயிடுச்சுன்னா இறைவனோட திருவடியை சேர முடியும். அது ஒளி உடலோட சேர முடியும். அப்ப சுடுகாடு என்பதை பற்றி நாம் ஒவ்வொரு நாளும் நம்ம எந்த காரணத்தை கொண்டும் நாம அதை பயப்படக்கூடாது. பயம் வரும். இன்னைக்கு நான் சொல்றதுக்கு தான் எனக்கு தகுதி இருக்கு. அதை நீ பிராக்டிஸ் பண்ணிருக்கியா, நீ பெரிய ஆள் ஆயிட்டியான்னு கேட்டீங்கன்னா இல்லைன்னு தான் சொல்றேன். நான் உங்களுக்கு முன்னாடி தானே சொல்றேன். ஆனா அதை பயிற்சி செய்யணும். செஞ்சு அதை கொஞ்சம் கொஞ்சமா செஞ்சிட்டு இருக்கேன். நான் செஞ்சிட்டு இருக்கேன். அதனால அந்த விஷயத்த நீங்க தெரிஞ்சுக்கணும். அடுத்தது ஐயா கேட்டாங்க, சரவணையா வரலையேன்னு நினைச்சேன். ஐயோ சரவணையா வரலையேன்னு நினைச்சேன். வந்துட்டாங்க. கொல்புளித்தோல் நல்லாடை. இங்கதான் சரியான கேள்வி. ஐயா கோவணம் தான் ஆடைன்னு முதல்ல சொன்னீங்க. என்ன சொன்னது? பூசுவது வெந்நீரு, பூன்பதுவும் பொங்கரவம், பேசுவதும் திருவாயால் மறைபோலும் காணடி. அது ரெண்டாவது என்னப்பன் எம்பிரான் எல்லாருக்கும் தானீசன், துன்னப்பை கோவணமாய் கொல்லுமது என்னேடி. கோவணம் தான் அவனுக்கு ஆடைன்னு சொல்லிட்டு இப்ப கொல்புளித்தோல் ஆடைன்னு சொல்றீங்களே, என்ன அர்த்தம் அப்படின்னா ரெண்டு வித்தியாசம் பண்ணிக்கணும். நல்லா உற்று கவனிக்கணும். எல்லாரும் உற்று கவனிக்க. ஒரு நிமிஷம் எல்லாம் போட்டோ வேலையெல்லாம் அப்படி நிறுத்திக்கோங்க. ஒரு 5 நிமிடம் அடியனோட தொடர்புல இருங்க. முதல் செய்தி என்னன்னா, சுடுகாடு நமக்கு அந்நியம் இல்லை. எல்லாரும் நம்ம ஒரு நாள் போற வேண்டிய இடம் தான். நமக்கு அந்நியம் இல்லை. நம்ம கோயிலுக்கு வேணா போகாம இருக்கலாம், நாம எங்க வேணாலும் போகாம இருக்கலாம். ஆனா எங்க ஒரு நாள் போயே தீருவோம். கண்டிப்பா சுடுகாட்டுக்கு போயதே தீரும். அதனால சுடுகாடு நமக்கு நம்மளுடைய இடம் தான், நம்மளுடைய டெஸ்டினேஷன். அவ்வளவுதான். அதை பார்த்து பயப்பட வேணாம். சுடலையை பார்த்து பயப்பட வேணாம். சுடலை பொடியை பார்த்து பயப்பட வேணாம். அது எதை காட்டுதுன்னா நிலையாமையை காட்டுதுன்ற ஞானத்தை மட்டும் பெற்றுக்கணும்னு அந்த முதல் வார்த்தை சொல்லியாச்சு கோயில் சொல்றோம். இப்ப கொல்புளித்தோல் நல்லாடைக்கு வர்றோம். முக்கியமான செய்தி. எனக்கு கால அவகாசம் இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்கு. அதுக்குள்ள நான் சொல்லி முடிக்கணும். கொல்புளித்தோல் நல்லாடை. இந்த கொல்புளித்தோல்னா கொல்லுகின்ற புலி. அதுதான் கொல்புளித்தோல். கொல்லுகின்ற புலி யார கொல்ல வந்தது? நம்மளுடைய சிவபெருமான் திரும்ப எங்க போறாரு? தாருகாவனத்துக்கு போறாரு. தாருகாவனத்து ரிஷிகளுக்கெல்லாம் என்ன ஒரு விஷயம் வந்துச்சுன்னா, வேதத்து மூலமா எல்லாத்தையும் வாங்கிக்கலாம், சாமி தேவையில்லைன்ட்டாங்க. இந்த வேதத்துக்கு அருள் செய்பவனே யாருதான்? சிவபெருமான் தான். அவனை கலக்காம வேதத்துக்கு என்ன இருக்காது? உயிரே கிடையாது. வேதத்துக்கு உயிரே கிடையாது. அவன் கலந்தாதான் வேதத்துக்கு மதிப்பே. அப்ப அவனை விட்டுட்டு என்ன பண்ணாங்க? வெறும் வேதத்தை வச்சு என்ன பண்ணிக்கலாம்? எல்லாத்தையும் உருவாக்கலாம். எதுக்கு இவன்ட்ட போய் நிக்கணும்? மழை வேணும்னா வேதத்துக்கு ஒரு மந்திரம் இருக்கு, பொண்ணு வேணும்னா மந்திரம் இருக்கு, மண்ணு வேணும்னா மந்திரம் இருக்கு, சாப்பாடு வேணும்னா மந்திரம் இருக்கு. எல்லாத்தையும் மந்திரத்தால அனுபவிச்சுக்கலாம். இதுல இறைவன் தேவையில்லை அப்படிங்கிற ஒரு செருக்கு வந்தது. திரும்ப வந்தாரு. இவர் வர்றப்ப எப்படி வந்தாரு? சிவபெருமான் வர்றப்ப எப்படி வந்தாரு? பிச்சாடனரா வந்தாரு இல்லையா? பிச்சைக்காரனா தான் வந்தாரு. பிச்சாடனா வரப்ப என்ன எப்படி வந்தாரு? கரெக்டா சொல்லுங்க. மறந்துட்டாங்க எல்லாரும் அவங்களே. ஏற்கனவே கோவணம் கட்டியிருந்தவன் கோவணத்தை அவுத்துட்டு ஆடை இல்லாம வரான், திகம்பரனா வரான், நிர்வாணியா வரான். என்ன அர்த்தம்? டேய், நான் தாண்டா வேதம் தான் எனக்குள்ள வந்துச்சு, படைச்சேன். இப்ப அந்த வேதம் யாருகிட்ட இருக்கு? அவங்க என்ன நினைக்கிறாங்க? அந்த வேதம் யாருகிட்ட இருக்கு? தாருகாவனத்துக்கு நினைக்கிறாங்க. எங்க கிட்டதான் வேதம் இருக்குன்றாங்க. அதனால உங்ககிட்டயே வேதம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி சாமி என்ன பண்றாரு? அருள் திருமேனியோட அப்படியே வராரு. உடம்புல ஒட்டு துணி, ஆடை இல்லை. ஆடை இல்லைன்னு அர்த்தம் வேதமற்றவனா வர்றான் இறைவன் அர்த்தம். ஆடை இல்லாம வர்றதுல என்ன அர்த்தம்? வேதமற்றவனா வர்றான் சாமி.
நல்லா கவனிக்கிற முக்கியமான விஷயம். வேதம் தான் அவனுக்கு ஆடை. அந்த ஆடைய அவங்க அந்த ஆடை மூலமா எல்லாத்தையும் வச்சுக்கிறோம்னா அந்த ஆடையை அவங்களே வச்சுக்கிட்டு நீயே அந்த வேதத்தை நீயே குத்தை கெடுத்துக்க, நான் வேதம் இல்லாதவனாவே வரேன். ஏன்னா இவன் கோபனத்தோட வந்திருந்தான்னு வச்சுக்கோங்க, இவங்கிட்ட இருக்கிற வேதம் வேலை செய்யுதுன்னு சொல்லிடுவோம்ல நம்ம. இவங்கிட்ட இருக்கக்கூடிய இவங்கிட்ட இருக்கிற வேதம் தான் வேலை செஞ்சு அவங்களை கரெக்ட் பண்ணிருச்சுன்னு இதே வேதத்தை உயர்த்தி பேசுறவங்க நப்தம் கோவணத்துல அந்த வேதம் வந்து வேலை செஞ்சிருச்சு, எப்படி பார்த்தாலும் வேதம் தான் பெருசுன்னு சொல்லிடுவாங்கன்றதுக்காக வேதத்தை கலட்டி வச்சுட்டு அவனையே வச்சுக்கப்பான்னு சொல்லிட்டு நிர்வாணியா அவன் நடந்து வர்றான். சரியா? இப்போ இவர்கள் அனுப்பிய இவங்க என்ன பண்றாங்க, கோபம் வந்துருச்சு. எதுக்கு கோபம் வந்துச்சு? எதுக்கு அவர்கள் கோபம் வந்துச்சு? வந்து பிச்சை எடுக்க வந்தவரு ட்ரெஸ் இல்லாம வர்றா. அப்படி இவருடைய அழகுல பார்த்து அந்த விஷய பத்திரிகைகள்லாம் என்ன பண்றாங்க, மயங்கிடுறாங்க. மயங்கின உடனே என்ன ஆகுது, அவங்களுடைய கையில இருக்கக்கூடிய வலைகள் அப்படியே உருவி மெலிஞ்சிடுறாங்க. அவனை பார்த்தோன்னே உருகிடுறாங்களாம். கையில இருக்கிற வலையெல்லாம் உருவி எதுல விழுந்துருச்சான், அவனுக்கு சோறு போட வந்தாங்கல்ல, அவனுக்கு பிச்சை பார்த்த சோறு போடுறப்ப அவனை பார்த்து உருகுறதுனால அப்படியே உருவி வலையெல்லாம் விழுந்துருச்சான். இல்ல விழுந்த உடனே உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு ரிஷிகளுக்கெல்லாம், ரிஷிபத் ஒரு ஆடவனுடைய தவம் என்பது தன் மனைவியினுடைய கற்புல 50%. மனைவி கற்பு நிறைவா இருந்தான்னா தவமே செய்யாம அவனுக்கு 50% தவம் வந்துருச்சுன்னு அர்த்தம். ஆடவனுக்கு, கணவனுக்கு மனைவியினுடைய கற்பு அவனுடைய கணவனுக்கு 50%. அதுக்கப்புறம் அவன் செய்யற தவம் இருக்குல்ல, அது 50%. பெண்களுக்கு தவம் கிடையாது. அவ கற்பா நின்னாலே 100% தவம் பண்ணதுக்கு சமம். அதனால பெண்களுக்கு தவம் கிடையாது. ஆண்களுக்கு தவம் என்பது தன்னுடைய மனைவியினுடைய கற்பும் தன்னுடைய தவமும் சேர்ந்துருக்கு. இப்படி மனைவியினுடைய அந்த மனசுல அவங்க வேறவங்க நினைச்ச உடனே அந்த கற்பினுடைய வலிமை குன்றியதுனால அப்படியே என்ன ஆயிடுச்சு, தவம் 50% குறைஞ்சிருச்சு. எங்க தவத்தை 50% குறைச்சிட்டே உனக்கு என்ன பண்றேன் பாருன்னு சொல்லி வேதத்து மூலமா என்ன பண்றாங்க, காது டமாரம் கிளியிற மாதிரி என்ன பண்றாங்க, ஒரு உடுக்க வருது, டம்முன்னு காதுக்கு டமாரம் கிளியிற மாதிரி. இவர் என்ன பண்றாரு, அந்த உடுக்கையை கையில பிடிச்சிட்டு, அது வேகமா வந்துச்சுல, அது பிடிச்சிட்டு ஒரு ஆட ஆரம்பிக்கிறாரு. என்ன தைரியம் பாரு, இத நம்ம கொடுத்த உடுக்கையை கொடுத்துட்டு இவன் ஆடிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு நெருப்பு அனுப்புறாங்க. நெருப்பை வச்சு ஆடணும். சரி 2 கையில பச்சுட்டானா இப்ப 3வது கையில என்ன பண்ணுவோம்னு சொல்லி பார்ப்போம். புலி அனுப்புறாங்க. புலி அனுப்புனோடனே இன்னொரு 2 கை வந்து புலியினுடைய தோல் அப்படியே கிழிச்சு அப்படியே ஆடையா கட்டுறான். இந்த சீன் சொல்றதுக்காக அப்படியே ஆடையா கட்டுறான், புலித்தோலை ஆடையா கட்டுறான். என்ன அர்த்தம், முதல்ல கட்டின கோவணம் இருக்குல்ல அது வேதம். வேதத்தை ஆடைகளா, வேதமே அவன்கிட்ட போய் ஆடையா கட்டி பிடிச்சிச்சு, அப்பாவை கட்டி பிடிக்கிற மாதிரி அவனை கட்டி பிடிச்சிச்சு, அது ஆடையா மாறிடுச்சு. இப்ப 2வது வந்த புலித்தோல் என்ன, வேதம் தான். அதுவும் வேதத்தால வந்ததுதான். இவன் என்ன பண்ணா, வேதத்தினுடைய தொழிய உரிச்சு ஆடையா போட்டுக்கான. என்ன அர்த்தம்னா, முதல்ல அந்த கோவணத்துல சாமி சொல்லல, வேதம் சிறப்பு மாதிரி தெரிஞ்சது. இப்ப என்ன சொல்லிட்டான், புலித்தோலை உரிச்சிட்டு அவன் கட்டினால இவன் இருந்தா தான் அது புலியா இருக்கும். இவன் இல்லாட்டி, அதாவது இவன் அது தனி புலி, வேத புலி. அது பேர் வேத புலி. சாமி இடுப்புல கட்டியிருக்கிற அந்த புலி இருக்கு இல்லையா, அது பேர் என்னது, வேத புலி. வேதமே புலியாக வந்தது. அதனுடைய தோலை உரிச்சு கட்டினான்னா வேத செருக்கை அடித்து கட்டியிருக்கான். முதல் கட்டின அந்த கோவனம் வேதம், 2வது கட்டிருக்கக்கூடிய அந்த புலித்தோல் என்று கொல்புலித்தோல்ன்றது என்னது, அது வேத செருக்க அடக்கி கட்டியிருக்கான். அப்ப என்ன அர்த்தம், எனக்கு மேல நீ இல்லைன்னு காட்டுறான். புரியுதா உங்களுக்கு? இவங்களுக்கு வேதம் கொடுத்த உடனே என்ன நினைச்சா, சரி வேதத்தை வச்சு இவங்க பயன்படுத்துவாங்கன்னு பார்த்தா வேதமே வாழ்க்கைன்னு போயிடுச்சு. அவங்க வேதம் தான் வாழ்க்கை அப்படின்னு போனனால அவர்கள் இறைவனை மறந்துட்டாங்க. இறைவன் இல்லாம எந்த பொருளுக்கும் அதுக்கு உயர்வு கிடையாதுன்னு சொல்லிட்டு அவன் வேத செருக்கு அடக்கியிருக்கான். முதல்ல போட்டது ஆடை. முதல்ல போட்டது என்னது, கோவணம் என்பது ஆடை. கொல்புலித்தோல் என்னது, நல்ல ஆடையாம். அது ஆடை, இது நல்ல ஆடை. எப்போ, அது கோபனம் என்பது வேதத்தினுடைய பொருள் சொன்னது. வேதத்தினுடைய செருக்கை அடக்கிய அந்த ஆடைக்கு, அதுவும் வேதம் தான், அதை அடக்கியனால அது நல்ல ஆடை. கொஞ்சம் ஆடைக்கும் நல்ல ஆடைக்கும் வித்தியாசம். ஆடை என்பது வேதத்தை வழங்கியது, நல்லாடை என்பது வேதத்தின் செருக்கை அறுத்தது. இறைவனுக்கு கோவணம்தான் ஆடை. அது எப்போ, ஆதியில அம்மாதான் என்ன பண்ணுவா, தினமும்
பாக்கெட் மணியா 50 ரூபாய் வச்சு அனுப்புவான் பிள்ளைக்கு. அதுதான் ஆடை, கோவணம். இது என்ன பண்ணுச்சு, இந்த காசெல்லாம் வச்சுட்டு அம்மா தேவையில்லை, எனக்கு காசு தான் தேவைன்னு நினைக்கிறப்போ காசை நிறுத்திட்டான், காசு கொடுக்கல. பலார் 4 அறை விட்டு வீட்லயே உட்காருன்னு உட்கார வச்சப்போ அந்த பிள்ளைக்கு ஒரு உணர்வு வந்தது இல்லையா? அந்த உணர்வுக்கு பேரு நல்லாடை. அது மாதிரி இவன் கொடுத்தது வேதம், அது கோவணம், அது ஆடை. இவனுக்கு அந்த வேத செருக்கை அடுத்து இப்ப கோவணம் கட்டல, அவன் உள்ளுக்குள்ள கோவணம் கட்டல. கோவணம் கட்டாம அந்த அந்த கொள்புலித்தோல் ஆடையா, வேதப்புலி ஆடையா இருக்குன்னா செருக்கை அடக்கியதுதான். சிவபெருமானுடைய உடம்புல இருக்கிற அத்தனை அவயமும் செருக்கை அடக்கியதுதான். அவன்கிட்ட இருக்க கழுத்துல போட்டிருக்க டாலரு, காதுல போட்டிருக்கிற குண்டலம், கழுத்துல போட்டிருக்கிற நாகம், தலையில வச்சிருக்கிற பிறை, தலையில வச்சிருக்கிற நாகம், தலைக்கு மேல இருந்த கொன்றை மலரு, அவ இடுப்புல கட்டியிருக்கிற அந்த நாகம், மூவிலை சூலம், அவனுடைய திருவடி கழல், அவனுடைய சடா முடி, அவனுடைய அத்தனை விஷயமும் செருக்கை அடக்கியது. சொல்லும் போதே அடியனுக்கு கிடுக்கிட்டு நடுங்குது. உண்மையில இப்ப சொல்லிட்டு இருக்கேன், அவன் உருவம் தெரிஞ்சிருச்சு, நடுங்குது. இப்படிப்பட்ட சிவபெருமான் கிட்ட போகும்போது நமக்கு என்ன வரக்கூடாது? அவன் எல்லா செருக்கையும் அடக்கி இருக்கேன்னு காமிக்கிறான். அவனுக்கு முன்னாடி என்ன மட்டும் வந்துடக்கூடாது, என்ன மட்டும் வந்துடக்கூடாது. செருக்கு வந்தா இவங்களை எப்படி அடிச்சு அத வந்து நம்ம கிழிச்சு தோலை உரிச்சானோ அது மாதிரி உரிப்பேன்னு தான் சொல்ல வச்சிருக்கான். அவன்கிட்ட இருக்கக்கூடிய அத்தனை விஷயமும் நாம செருக்கு இல்லாம இருக்கணும் அப்படிங்கிறதையும், இறைவனை மிஞ்சிய பொருள் ஒன்றுமில்லை என்ற நினைப்பும் நமக்குள்ள இருக்கு. ஐயா சரவணன் ஏதாவது பதில் கேட்கிறான், கேள்வி கேட்கிறான். சுவாமி ஐயா ஒரு சின்ன சந்தேகம் ஐயா. சிறப்பு சிறப்பு. இப்ப சிவபெருமானிடம் இருக்கிறது அனைத்துமே வந்து செருக்கோட இருக்குன்னு சொன்னீங்க. ஆனா சந்திரன் வந்து அவரோட தஞ்சமடைஞ்ச நடைத்தான் நான் தலையில சூடினாரு. சந்திரன் வந்து பெருமான சந்திரனுக்கு என்ன செருக்கு இருந்ததுன்னா தன்னுடைய அழகு, தான்ட்ட அழகு இருக்குன்ற செருக்குனாலதான் 27 மனைவிகளை கொடுத்து தன்னுடைய அழகின் காரணமா என்ன பண்ணா அப்படின்னா, தன்னுடைய ரோஹிணி மற்றும் இன்னொருத்தவங்க பேர் கார்த்திகை ரோஹிணி 2 பேர்கிட்ட மட்டும்தான் இன்பமா இருந்தா, மித்த பேர்கிட்ட இல்ல. ஏன்? தன்னுடைய அழகுனால தன்னுடைய மனைவிக்கு தன்னை விட்டு போக மாட்டாங்க. தன்னோட அழகுல அவங்க எப்பயுமே அட்ராக்டா இருப்பாங்க. நம்ம வேணும்னா யூஸ் பண்ணிக்குவோம், வேணாட்டி போட்டுக்குவோம், இவங்க கூட மட்டும் இருப்போம்னு தன்னுடைய அழகுல அவனுக்கு செருக்கு இருக்குது. அந்த செருக்குனால சாபம் பெற்றான். அந்த செருக்கு பெருமானுடைய திருவடியில விழுந்து அது சரியாச்சு. இன்னொன்னு கவனிங்க, இது பொருந்துமான்னு தெரியல, ஆனா இப்ப சொல்றது பொருந்தும். தலையில வச்சாச்சு, வச்ச உடனே இவன் என்ன பண்ணிட்டான், தக்ஷன், நீ ஒவ்வொரு கலையாக அழிந்து போக கடவாயின்னு சொல்லிட்டான். யாரு? தக்ஷன் சொல்லிட்டான். என் பிள்ளைங்க அத்தனை பேத்தையும் பார்க்காம உன் அழகு இருக்கிறனாலதான் நீ பண்ண, உன் அழகு ஒவ்வொன்னா தேஞ்சிரும், ஒவ்வொரு கலையா ஒவ்வொரு நாளும் தேஞ்சிரும் அப்படின்னு சொல்லி போட ஒரு கலையா தேஞ்சிட்டு இருக்கு. இவன் போட்ட சாபத்துக்கு எங்கேயுமே விமோச்சனம் இல்லை. சந்திரன் எங்க போய் விழுந்தான்? பிரம்மன் காலில் போய் விழுந்தான். ஏன்னா யாரு தாத்தா? யாருக்கு தாத்தா? நம்ம சந்திரனுக்கு தாத்தானா, அதாவது நம்ம இவரு பிரம்மனுடைய தக்ஷனுடைய அப்பா தான் பிரம்மன். தக்ஷனுடைய அப்பா பிரம்மன் அப்படிங்கிறப்போ இந்த சந்திரன் அவர்கிட்ட போய் விழுகலாம் அப்படின்னு சொல்லி அவர் கால பிரஜாபதி காலில் விழுந்தான். அவன் சொல்லிட்டாரு, எனக்கு அப்போ திருமால் இருக்காரு, அவர்கிட்ட போய் என் புள்ள போட்ட சாபத்தெல்லாம் சரி பண்ண முடியாது, போயாச்சு. அங்கேயும் போட்டாங்க, இல்ல எங்க போனாலும் முடியல. கடைசியில சிவபெருமான்கிட்ட போனா, சிவபெருமானுக்கு ஏன்னா இவரும் மாப்பிள்ளையாக போறாரு. யாருக்கு? ரெண்டும் பொண்ணுங்க தானே, தக்ஷனோட பொண்ணுங்கள்ல இந்த பொண்ணு வரப்போகுதுன்றனால எடுத்து அவன் மாட்டின உடனே எப்படி நான் சொன்ன சாபம் பழிக்காம போயிடும் அப்படின்னு ஒரு செருக்கு இருந்தது. அவர் தலையில பட்ட உடனே அது என்ன ஆயிடுச்சு? நின்றுச்சு, அப்படியே அந்த கலையோட நின்றுச்சு. அந்த கலையோட நின்னோடனே பார்க்கும் போதெல்லாம் 10 எரியுது. யாருக்கு? தக்ஷனுக்கு. நாம் போட்ட சாபத்தை நீ முறியடிச்சுட்டல, அப்போ என் வீட்டு பொண்ணு உனக்கு கிடையாது, உன்னை நான் மதிக்க மாட்டேன். அதுதானே பிரச்சனையே. தக்ஷன் சிவபெருமானை வெறுத்ததுக்கான காரணம் என்ன? தக்ஷன் ஏன் சிவபெருமானை வெறுத்தான்? நான் சாபம் போட்டவன நீ ஏன் காப்பாத்தின?
அப்படின்ற ஆணவத்தை, தக்ஷனுடைய ஆணவ செருக்க அப்படியே நிறுத்துனது பிறை. ஏன் சாபத்துக்கு மீறி எந்த சாபமும் இல்லைன்னு சொன்னவன, அப்போ இறைவன்கிட்ட இருக்கக்கூடிய அத்தனை விஷயமும், இறைவன் கழுத்துல என்ன இருக்கு? இறைவன் கழுத்துல டாலர் இருக்குல்ல, என்ன டாலர் இருக்கு? பன்றியினுடைய கொம்பு இருக்கு, பன்றியுடைய கொம்பு. ஆமையினுடைய ஓடு இருக்கு, தலையில கொக்கினுடைய இறகு இருக்கு. இது எல்லாம் அதே மாதிரி சட்டைநாதர்னு பேரு. எங்க? சீர்காழியில சட்டைநாதர்னு பேரு. நரசிம்ம மூர்த்தியுடைய அந்த தோலை கிழிச்சு தான் மேல குத்திக்கிட்டான் சட்டைநாதர், நரசிம்ம மூர்த்தியுடைய. அப்போ ஒவ்வொரு யுகத்திலையும் யாருக்கிட்ட பொறுப்பு கொடுப்பாரு? பிடிக்க போற யாருக்கிட்ட பொறுப்பு கொடுப்பா? அப்படி போப்பா, போய் அசுரர்கள் அழிச்சிட்டு வான்னு யார்கிட்ட பொறுப்பு கொடுப்பாரு? திருமால்கிட்ட போய் பொறுப்பு கொடுப்பாரு. திருமால் என்ன பண்ணுவாரு? ஓகே சாமி, எனக்கு இந்த இவன் அழிக்கணும்னா எனக்கு என்ன காஸ்டியூம்னா பன்றியா தான் சாமி மாறும். சரி, மாறிக்க பாடுவார். பன்றியா மாற தெரியும் யாருக்கு? திருமாலுக்கு. மீண்டும் என்னவா வர தெரியாது, பெருமாளா மாற தெரியாது, பெருமாளா மாற தெரியாது அவருக்கு. எல்லா பிறவிலையும் அதுதான் எல்லா சிவபெருமான் அழிக்கிறத கொடுக்கறது வந்து ருத்ரன்ட்ட தானே அந்த தொழிலை கொடுப்பாரு, அழிச்சிட்டு வான். அதாவது தனியா ருத்ரன் கிடையாது. நம்ம எல்லாருக்குள்ளயும் பிரம்மன் இருக்கான். நாம பிள்ளைகளை கொடுக்கும் போது பிரம்மனா இருக்கும். நம்ம பிள்ளைகளை கொடுக்கறப்போ நம்ம பிரம்மனா இருக்கோம். அதே போல நம்ம பிள்ளைகளை காக்குறப்போ நம்ம என்னவா இருக்கோம்? மகாவிஷ்ணுவா இருக்கும். பிள்ளைகளை தவறு செஞ்சா அதை ஒடுக்குறோம்ல, அவர்களை தவறு செஞ்சா அதை ஒடுக்குறோம்ல, அப்படி ஒடுக்கும் போது நமக்குள்ள வருகின்ற அம்சம் பேரு ருத்ராம்சம். எல்லாத்துக்குள்ளயும் 3 விதம். அதே மாதிரி அருளல், மாகேஸ்வரர் எல்லாமே எல்லாத்துக்குள்ள இருக்கு. அந்த கூறுகள் மாறிக்கிட்டே இருக்கும். அது மாதிரி அந்த கூறு வருவதற்கு ருத்ரனுடைய அம்ச கூறு வந்தனால அவர் அதை அழிக்கின்ற ஆற்றலை பெறார். சரி, அதெல்லாம் நம்ம விட்டுறலாம். நாம சொல்ல வர முக்கியமான செய்தி என்னன்னா, சிவபரத்துவம் தான். என்ன சொல்ல வரோம்னா, நம்மளுடைய திருமால் பனைமரம் ஏறுவாரு, ஆனா என்ன பண்ண தெரியாது? பனைமரம் இறங்க தெரியாது. சாமி தான் மரத்தை குலுக்கி முதுகுல 4 அடி போட்டு கொஞ்சம் கொஞ்சமா இறக்கி விடுவார் ஒவ்வொரு பிறவி. அது மாதிரி பன்றியா மாதிரி அசுரன் அழிச்சாச்சு. அப்புறம் ஒன்னும் தெரியல. பன்றியினுடைய பெரிய பலம் எது? அதனுடைய முனி கொம்பு, மூக்குல இருக்கிற கொம்பு தான். அதான் அதனுடைய பெரிய பலமே. அதை பிடிச்சு உடைச்ச உடனேதான் ஆஹா நமக்கு மேல ஒருத்தர் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சு டக்குன்னு மாறிட்டான். ஆமையா தாங்கினாரு, எது? மலையை தாங்கினாரு. தாங்கிட்டு ஆமைன்னு நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்காரு. ரொம்ப நாள் ஆமையோ, நீ ஆமை இல்லையா, நீ ஆமை கிடையாது, நீ யாரு? அந்த கேரக்டராவே மாறிடுறீங்கன்ற மாதிரி அப்படியே மாறி. அதனால சிவபெருமானுடைய அப்போ சிவபெருமான்கிட்ட போறப்போ ஒரு நிமிஷம் எனக்கு விட்டு கவனிங்க எல்லாரும், ஒரே ஒரு நிமிஷம் அடியாருக்கு கொஞ்சம் விட்டு கவனிங்க சுவாமி, ஒரே ஒரு நிமிஷம் வாய்ப்பு இருந்ததுன்னா ரொம்ப முக்கியம். அப்போ சிவபெருமானுடைய அங்க அடையாளத்தை பார்த்துட்டு பக்கத்துல போறப்போ ஒண்ணு மட்டும் இருக்கக்கூடாது, வேற என்ன வேணாலும் வச்சுக்கோங்க. கோபம் வச்சுக்கோங்க, தாபம் வச்சுக்கோங்க. இல்ல கோபமே ஏன் வருது? ஒருத்தர் மேல கோபம் வருது, ஏன் வருது? ஏன் கோபம் வருது? நான் சொன்னதை கேட்க மாட்டேங்கிறானே, அப்படியே கோபம் வருது. நான் சொன்னதை கேட்க மாட்டேறானே தானே கோபம். என்ன மதிக்க மாட்டேங்கிறானே. என்ன சாமி? இயலாமைனாலதான் கோபம் வருது. அதான் இயலாமைங்கிறப்போ அப்ப கூட என்னன்னா, என்னுடைய செருக்கின் மூலமாகத்தானே கோபம் வருது. நான் எவ்வளவு பெரிய ஆள், என்னை மதிக்கலையே, நான் இவ்வளவு பண்ணிருக்கேன். அந்த செருக்கு, அப்போ அந்த செருக்கு மூலமாகத்தான் எல்லாம். அதனால சிவபெருமான் கிட்ட போறப்போ, அட்லீஸ்ட் கோயிலுக்குள்ள போறப்போ, அட்லீஸ்ட் சிவபூசை பண்றப்போ என்ன இல்லாம இருங்க, என்ன இல்லாம இருங்க. செருக்கு எதுவுமே இல்லாம இருக்கும். செருக்கு வேற, கோபம் வேற. செருக்குன்னு என்ன அர்த்தம்? நான் தான் பெரியவன் அப்படிங்கிற எண்ணம் தான் செருக்கு. என்னுடைய பக்தி, நான் எப்படி சிவபூசை பண்றேன்னு தெரியுமான்னு நினைச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க, உள்ள இருக்கிற படுபாவி காணாம போயிடுவான். உள்ள இருக்கிற படுபாவி காணாமே போயிடுவான், உள்ள கண்டே பிடிக்க முடியாது. அவன்கிட்ட வேணுங்கிறது என்னன்னா உருக்கம் தான். சுவாமி உனக்கு நான் அடிமைன்னு நீங்க நினைக்கிற ஒவ்வொரு நேரமும் உங்களை தூக்கிக்கிட்டு தலையில தூக்கிட்டு சுமந்து போகின்ற தொண்டனாக நிற்பான். என்ன மாதிரி உனக்கு பக்தி பண்ணால் நான் தான் உனக்கு பக்தி பண்றேன்னு அந்த பக்தியில செருக்கு வந்தாலும் விட்டுட்டு போயிடுவான். புரியுதுங்களா? புரியுதுங்களா? அதனால சிவபெருமான்கிட்ட என்ன இருக்கக்கூடாது? செருக்கு இருக்கக்கூடாதுன்றது எதை சொல்லுது? கொல்புளித்தோல் நல்லாடை அவன் கொடுத்ததுதான். அதை வச்சுக்கிட்டு தீட்டின மரத்தை என்ன பண்றது?
அந்த மரத்துல இருந்து என்ன பண்ணுவான், கோடாரி தீட்டுவோம், தயாரிப்போம். அந்த மரத்தையும் வெட்டி பாக்குறது, நல்லா வெட்டுதாக. தீட்டின மரத்தையும் பதம் பாக்குறதுன்னு சொல்லுவாங்க, நல்லா வெட்டுதாக. இந்த நான் தான் பென்சில் சீவி கொடுப்பேன். நீங்க சின்ன வயசுல பாத்துறீங்களா? பென்சில் சீவி கொடுப்பேன். பென்சில் சீவி கொடுத்தா கூர்மையா இருக்கான்னு என் ஃப்ரெண்டு வாங்கிட்டு என்னையும் குத்தி செக் பண்ணுவான். என்னைய குத்துவ நறுக்குன்னு. அப்படின்னா சரி கூர்மையா இருக்கு அப்படின்னு. இது நார்மலா கிளாஸ்ல நிறைய நடக்கும். நீங்க அதை செஞ்சிருப்பீங்கன்னு தெரியல. நானுமே என் ஃப்ரெண்ட கொடுத்து நான் ஸ்க்ரூ அந்த என்ன பண்ணுவாங்க, அந்த ஷார்ப்னர் வச்சு அது பண்றப்போ எடுத்துட்டு நல்லா கூர்மையா சீவிருக்கி அப்படின்னு அவனோட ஒரு குத்து குத்திட்டு வரும். அந்த மாதிரி தீட்டின மரத்தையே பதம் பார்க்கிற மாதிரி நாம அதை செய்யக்கூடாது. நாம என்ன பண்ணணும்னா சிவபெருமான்கிட்ட அட்லீஸ்ட் சிவபூசையிலையாவது என்ன இருக்கணும், செருக்கு இல்லாம இருக்கணும். எந்த இடத்துலயும் செருக்கு இருக்கக்கூடாது. ஆனா அட்லீஸ்ட் சிவபூசை பண்ணும்போது சிவனடியார்கள்ட்ட இருக்கும்போது நம்மளுடைய சிவத்தலத்துக்கு போகும்போதாவது செருக்கு இல்லாம இருக்கணும். அதை சொல்லுவதுதான் அவனுடைய அங்க அடையாளங்கள். அதுதான் கொல்புலித்தோல் நல்லாடை. முதல்ல ஆடை, இப்ப இருக்கிறது பேர் என்னது? முதல்ல இருந்தது ஆடை, இப்ப இருக்கிறது நல்லாடை. வேதத்தை உடுத்தி வந்தான், இப்போ வேதத்தினுடைய செருக்க உடுத்தி இருக்கான் நடராசரா இருக்கும்போது. புரியுதுங்களா? முதல்ல வரப்போ வேதத்தை உடுத்தி இருந்தான், இப்ப வேதத்தினுடைய செருக்க அழிச்சு உடுத்தி இருக்கான். அதுதான் வேத செருக்கு. வேதத்தினாலதான் இன்னும் சொல்றாங்கல்ல, இன்னும் என்ன சொல்றாங்க, நாங்க கும்பாபிஷேகம் பண்ணி தண்ணி ஊத்துனா மட்டும்தான் எங்க அப்பா உள்ளுக்குள்ள உட்காருவான். சொல்றாங்களா இல்லையா? சொல்றாங்களா இல்லையா? நீங்க எல்லாம் கும்பிட்டீங்கன்னா சாமி வர மாட்டாரு. இப்ப புது கும்பல் என்ன வந்திருக்கு, நீங்க என்ன பண்றீங்க, நாங்க தமிழ்லயே என்ன சொல்றேன், தங்க பிளேடுக்கு பதிலா தங்க பிளேடு அவங்க சொன்னாங்க, தங்க பிளேடுக்கு பதிலா நாம என்ன பண்றோம், வெள்ளி பிளேடு பண்றோம். ரெண்டுமே என்ன பண்ணுது, அறுக்கதான். அது மாதிரி இவங்க என்ன நினைச்சாங்களோ அதே தான் இவங்க நினைக்கிறாங்க. நாங்க ஊத்துனாதான் சாமி வருவார், அதே எண்ணம் தான். லாங்குவேஜ் தான் மாறி இருக்கே தவிர எண்ணம் ஒன்னாத்தான் இருக்கு. இதுல என்ன சேஞ்ச் இருக்கு, இதுல சேஞ்ச் இருக்கு. எங்களுக்கு புரியுதுன்றான். உங்களுக்கு புரியுது, உங்களுக்கு முதல்ல புரியுது. நான் சரி அதெல்லாம் ஆகமோ, அதுக்குள்ள நான் வரக்கூடாது. வந்தா எனக்கு ஏகப்பட்ட பஞ்சாயத்து வரும். ஏற்கனவே பஞ்சாயத்துல ஓடிட்டு இருக்கிய குழப்பு, அதனால இது ஓடட்டும். ஆனா அந்த நினைப்பு இல்ல. நீங்க நல்லா கவனிங்க ஒரு நிமிஷம். நீங்க ஐயா தான் சொல்லியிருக்காங்க, நீங்க கையில மலர் எடுத்து சொக்கனாதான்னு தூக்கி எரிஞ்சீங்கன்னு வச்சுக்கோங்க. சொக்கனாதான் தூக்கி எரிஞ்சீங்கன்னா தலையில வாங்கிக்கிறதுக்கு உடனே ஓடி அந்த இடத்துல நின்னுக்குவான். அந்த இடத்துல நின்னு அவன் அதை வாங்கிக்குவான். எங்க அண்ட சராசரத்துக்கு அதிபதியா இருக்கிறவன் எப்படி வைணவத்துல இந்த தூண்ல அவன் இருக்கான்னு சொல்லுவானோன்றக்காக எல்லா தூண்லையும் நின்னான்ல, எல்லா தூண்லையும் அவன் நின்னான்ல. யாரு? நரசிம்மன் நின்னான்ல. எந்த தூணை காட்டுவான்னு தெரியாது, விவசாயத்துக்கு ஏதோ தூணை காட்டி லேட் ஆடக்கூடாதுன்னு சொல்றதுக்காக எல்லா தூண்லையும் நரசிம்மன் நின்று அந்த தூணை அடிக்கிறதுக்கு முன்னாடியே பொழந்து வந்தது போல நாம செய்கின்ற பக்தி. கையில ஒரு வில்வ இலையை எடுத்து, நீங்க சிவலிங்க திருமேனி வேணாம், நீங்க எந்த இடம் வேணாம், லிங்க திருமேனி எடுத்து கண்கள் அப்படியே மூடி நமச்சிவாய அப்படின்னு நீங்க போட்டீங்கன்னா அண்ட சராசத்துக்கு அதிபதியா இருக்கக்கூடியவன் வணங்கி அவன் தலையில வாங்கிக்கிடுவான். எதுக்காக? நம்மள அந்த புள்ள தேடுன்றதுக்காக. நான் ஊத்துனாதான் நீ நிப்ப நீங்க நினைச்சிட்டே வச்சோங்க. நான் ஊத்துற இடத்ததா நீ நிக்கிற அப்படின்னு நினைக்கிறதுக்கு பேரு பக்தி இல்ல. அப்படி செருக்கு பக்தி. நான் ஊத்துற சிவலிங்க திருமணிக்குள்ளதான் நீ இருக்க இல்ல. ஐயா நான் எதுல ஊத்துனாலும் நீ நிப்பையா, நான் எதுல ஊத்துனாலும் நீ நிப்ப. சிவலிங்க திருமணி இல்ல. ஒரு பொண்ணு ஆப்பு கரிக்குச்சி அதை நட்டு அது மேல தினமும் பூசை பண்ணா அதுல எழுந்துடலாம் பெருமாள். இப்போ ஆணவமற்ற செருக்கற்ற பக்தியைத்தான் எதிர்பார்க்கிறான். செருக்கு ஒண்ணு இருந்துருச்சு அப்படின்னா அது சிவபக்தியாகவே இருந்தாலும் அழிஞ்சிச்சு. ஒரே ஒரு செய்தி, எல்லாரும் ஒரு நிமிஷம் விட்டுருக்க. ஒரே ஒரு செய்தினா, நாளைக்கு சரியாக 7 மணிக்கு ஒரு பெரிய யாகம் நடத்த போறோம், வேள்வி நடத்த போறோம், ஞான வேள்வி நடத்த போறோம். என்ன அப்படின்னா ஆதி வேல்மாறல் அப்படிங்கிற அந்த ஒரு பதிவு நாளைக்கு செய்ய இருக்கும். அது 5 அமர்வுகளா வரப்போகுது, 5 சனிக்கிழமையும் வரப்போகுது. 5 சனிக்கிழமையும் ஆதி வேல்மாறல் படிச்சு 6வது சனிக்கிழமை வேல் வைத்து வேல்மாறல் வழிபாடு செய்து அதை நிறைவு செய்யறோம். 6 வாரமும் தொடர்ந்து. அது ஞான வேள்வி. நீங்க எதுக்கு வந்தீங்களோ வரலையோ, நீங்க எதுக்கு வர்றீங்களோ வரலையோ,
நீங்க திருவாசனைக்கு வரீங்களோ வரலையோ இல்ல எதுக்கு வரீங்களோ இல்லையோ, கண்டிப்பா இந்த 5 அமர்வுக்கும் நீங்க வரணும். ஆனா ஒரு கண்டிஷன், இந்த விஷயத்த சாமானியர்களும் தெரிஞ்சுக்கணும். நாங்க இதுக்காக ரொம்ப மெனக்கெட்டு பல நாள் தவம் இருந்து இந்த விஷயத்த செஞ்சுட்டு இருக்கோம். 3 அடியவர்களை மினிமம் ஆவது நீங்க கொடுக்கணும். ஒவ்வொருத்தவங்களும் 3 அடியவர்கள் தெரிஞ்சவங்க எல்லாத்தையும் போட்டு ஒரு நிமிஷம் தயவு செய்து கேளுங்க. இல்ல எனக்கு நேரம் இல்ல, எனக்கு வந்து 5 நிமிஷம் முடிஞ்சா 5 நிமிஷம் கேளுங்க, 10 நிமிஷம் முடிஞ்சா 10 நிமிஷம் கேளுங்க, 1/4 மணி நேரம் முடிஞ்சா 1/4 மணி நேரம் கேளுங்கன்னு சொல்லி இந்த பதிவை நீங்க நான் எப்பயுமே நான் ப்ரமோட் பண்ணவே மாட்டேன். நீங்க பாத்துருக்கீங்களா, என்னைக்காவது நான் வந்து இது நான் செய்யறோம் வைக்கிறோம் ப்ரமோஷனே கொடுக்க மாட்டோம். ஆனா இது செய்ய வேண்டிய கடமையா இருக்கு. நிறைய அழிவை நோக்கி போயிட்டு இருக்கு நம்மளுடைய சமயம். இந்த ஒரு பொருள் மட்டும் காப்பாற்றணும், காப்பாற்ற வேண்டிய ஒரு பொருள் இருக்கு. அந்த ஒரு பொருளை காப்பாத்துறதுக்கு அடிக்கணும் கொஞ்சம் முயற்சி பண்றேன், நீங்களும் முயற்சி பண்ணுங்க. இன்னைக்கு அந்த பதிவை திரும்பவும் போடுறோம். எல்லாம் தெரிஞ்சவங்க சொந்தக்காரவங்க எல்லாருக்கும் அனுப்பிச்சு ஒரு 5 வாரம் தொடர்ந்து கேளுங்க. உங்களுக்கு எல்லா ஞானமும் வரும், பகை இருக்காது, எதுவும் இருக்காது, நல்லா இருக்க போறீங்க, முருகப்பெருமானை பற்றி சிந்திக்க இருக்கிறோம்னு சொல்லி எல்லாத்துக்கும் சகட்டு மேனைக்கு அனுப்பி போன் பண்ணி ஒரு 10 பேரையாவது சொல்லி, இங்க இருக்க 32 பேரு, 10 பேர்னா 320 பேர் வரணும். 32 பேர் இருக்கீங்கல்ல, ஆளுக்கு 10 பேர்னா 320 பேர் வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அத்தனை பேருக்கும் நாளைக்கு என்ன பண்ணுங்கன்னா, இந்த இந்த வேல்மாறல், அந்த ஆதி வேல்மாறலை பத்தி நம்ம வந்து பேச இருக்கிறோம். அதை சாக்கா வச்சு நிறைய விஷயங்களை சொல்லிடணும் அப்படின்னு அதை பயன்படுத்தி, எப்படி திருவாசனை சாக்கா வச்சு நிறைய சொல்லிட்டு இருக்கோம். அந்த மாதிரி 5 வாரங்களுக்கு 5 வாரம் தான், அது 5 வாரம் பேச போறோம். 6வது வாரம் வந்து எப்படி திருவிளக்கு பூஜை பண்ணோம்ல, ஞாபகம் இருக்கா? அடியார்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஆன்லைன் திருவிளக்கு பூஜை பண்ணோம், ஞாபகம் இருக்குதுங்களா? அது மாதிரி 6வது நாள் திருவிளக்கு பூஜை வேலோட சேர்த்து, 6வது சனிக்கிழமை திருவிளக்கு பூஜை வேலோட சேர்த்து பண்ண போறோம். அது வேல் வழிபாடோட பண்ண போறோம் அப்படிங்கிற, அதுவும் ஆன்லைன்ல தான் பண்ண போறோம். அப்படிங்கறதுனால தயவு செய்து அந்த இடத்துல எல்லாரும் எழுந்தருளணும், எல்லாரும் வரணும். முருகனுடைய அந்த மிகச்சிறந்த நிலைப்பாடுகளை அடியார்கள் தெரிஞ்சுக்கணும். இது எதுன்னா ஆதங்கம், ஐயோ எங்க சமயம் இப்படி போய்கிட்டு இருக்கே, முருகன் ஒருத்தர் தான் மிச்சம், அந்த ஆளையும் போட்டு சோழியை முடிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி எப்படியாச்சும் அந்த ஆளை காப்பாத்துவோம், எல்லாரும் முருகனை தான் நம்ம காப்பாத்தணும், முருகனை போய் நம்ம காப்பாத்துற சூழல் அளவுக்கு எங்கேயோ போய்கிட்டு இருக்கு இந்த சமயம், எங்கேயோ போயிட்டு இருக்கு அழிவை நோக்கி. அதனால நான் 1 மணி நேரம் தான், 1 மணி நேரம் 1.25 மணி நேரம் தான் பேச போறோம். அதுக்கு மேல கண்டிப்பா கிடையாது, இழுக்க மாட்டோம் கன்ஃபார்மா. அதனால 7 மணிக்கு வந்துட்டு 8:15 போயிடலாம். ஷார்ப்பா தொடங்கி ஷார்ப்பா முடிவு செய்வோம். அதனால அடியார்கள் எல்லாம் எல்லாரும் தெரிஞ்சவங்க சொந்தக்காரவங்க யார் யார் கூட பேசல, நமக்கு பக்கத்து வீட்டுக்காரவங்க எல்லாத்துக்கிட்டையும் தயவு செய்து சொல்லி ஒரு முறை வர சொல்லி 5 வாரங்கள் தொடர்ந்து வர சொல்லி உண்மையை புரிஞ்சுக்கிட்டாங்க. வந்தவங்க எல்லாத்துக்கும் ஒரு வேல் கொடுத்துடலாம் அப்படின்னு நினைச்சிருக்கோம். வேலை கொடுத்துருவோம். வந்தவங்க எல்லாத்துக்கும் ஒரு வேல் இல்லாதவங்க, அம்மாளுங்க இருந்தா பரவாயில்ல, வேல் இல்லாதவங்க ஒரு வேலை வந்து கொடுத்துருவோம். கொடுத்து அவர்கள் வந்து வீட்டுல வழிபாடு செய்யற மாதிரி ஒண்ணு பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிருக்கோம். இந்த முயற்சிக்கு நீங்க எல்லாரும் உறுதுணையா இருக்கணும். நீங்க எல்லாரும் உறுதுணையா இருக்கணும். உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்டேட்டஸ்ல வைங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்ககிட்ட சொல்லுங்க, தமிழ் பேசுறவங்க எல்லார்கிட்டையும் சொல்லுங்க. வர்றவங்க கண்டிப்பா வாங்க, நலமா இருக்கும்னு தயவு செய்து இதை வந்து ஒரு விஷயமா செஞ்சு முடிங்க. இது ஒரு வேள்வியா செய்யறோம், ஒரு மகா வேள்வியா செய்ய இருக்கின்றோம். அதனால அது அடியார்கள் எல்லாம் அது சிறந்த கண்டிப்பா நம்ம எல்லாரும் வந்து நம்ம அடியார்கள் எல்லாம் இந்த விட்டவங்க தொட்டவங்க கண்டிப்பா தேவியம்மா ஓவியம்மாட்ட சொல்லிருங்க. அப்புறம் வந்து கஸ்தூரி அம்மா, அம்மா சரளாம்மா, எல்லா அடியார்களும் ஒன்னுத்துக்கும் இல்லாம நம்ம அத்தனை அடியார்களும் வந்து ஆஜராயிடும். இந்த 5 வாரத்துக்கு மட்டும், 5 வாரத்துக்கு மட்டும். ஆமா, 1 மணி நேரம் தான். இந்த 5 வாரம் சனிக்கிழமை தான் 5 வாரம், அதுவும் 7 மணிக்கு மேலதான் அதுதான் வைக்கிறோம். அதனால நீங்க எல்லாரும் கண்டிப்பா எழுந்தரணும்னு சொல்லி இந்த அளவுல, ஏன்னா இந்த அட்வர்டைஸ்மெண்ட் போட்டோமா, அட்வர்டைஸ்மெண்ட் போட்டா அட்வர்டைஸ்மெண்ட் தான் ஞாபகம் இருக்கும், திரும்ப நம்ம சொன்னது மறந்து போயிடும். அதனால இன்னொரு தடவை என்னன்னா, சுடுகாடு அப்படிங்கிறது உடலற்ற இடம். அதை நினைச்சு நாம வருத்தமோ பயமோ அது அமங்கலமோ என்று சொல்ல தேவையே இல்லை. நம்மளுடைய சொந்த இடம், அது நம்மளுடைய சொந்த இடம், நமக்கு அதுதான் இருப்பிடமே, நம்ம அப்பனோட இருப்பிடமும் அதுதான். அப்படிங்கறதுனால அது பயப்பட தேவையில்லை. கொள்முளித்தோல் நல்லாடை என்பது செருக்கு அறுக்கணும். சிவபெருமான் சிவபெருமானுக்கு முன்னாடி செருக்கு இருக்கக்கூடாது, இருக்கவே கூடாது. எது வேணாலும் இருக்கலாம், செருக்கு இருக்கவே கூடாது. பக்தி நான் நல்லா திருவாசகம் ஆனந்து 400வது அமர்வு வந்துருச்சு. இன்னைக்குதான் 400 அமர்வு தெரியும்ல. இன்னைக்கு 400வது அமர்வு நினைச்சு கூட பார்த்திருப்போமா? நாங்கெல்லாம் நானும் ஐயா சரவணையா எல்லாரும் தொடங்குறப்போ நினைச்சு பார்த்திருப்போமா இதெல்லாம் இந்த மாதிரி வரும்னு? இன்னைக்கு 400 அமர்வு என்ன சொல்ல போனா, நம்ம இது லோகன் ஐயாவோட பேரம்பேத்தி எல்லாம் வந்து நம்ம திருவாசனையில கேட்டுட்டு இருக்கு. 4000 அமர்வு கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி
இது அமர்வு வந்து போயிட்டு இருக்கு. அதுல ஒரு காலம் வந்து நம்ம நடத்துறோமே, நம்ம சூப்பரா பேசுறமேன்னு ஒரு காலம் அடியன் செருக்குல நினைச்சிருந்தேன்னா இந்த அமர்வு நடந்திருக்காது. ஒவ்வொரு காலத்தையும் ஒவ்வொரு நிலைமையும் அடியார்களை வந்து ஏன் உத்தரவு வழங்குறோம்னா, திருவாசக சிந்தனை கூட அடியன் நடத்தல, அடியார்கள் உத்தரவின் பேர்லதான் நடக்குது. அதுக்கு நம்ம அடிமை, அவர்கள் வந்து ஆண்டா நம்ம அடிமையா இருக்கணும்ன்ற அந்த உணர்வு இருக்கணுன்றதுக்காகத்தான் முதல்ல அவங்கள சொல்லி உத்தரவு வழங்க சொல்லி நம்ம வந்து ஆரம்பிக்கிறதுக்கு காரணமே. அந்த எண்ணம் கூட வந்துடக்கூடாது. அவங்க சொல்றாங்க, நம்ம செய்யறோம். நம்ம வேலையாளை தவிர நான் செய்யறேன்ற எண்ணம் நமக்கு வரக்கூடாது அப்படிங்கிறப்ப அதான் செருக்கற்ற இடத்துல சிவபெருமான் எழுந்தருளுவான், நிலைத்து நிற்பான், அன்பு தருவான், ஆற்றல் தருவான், நம்மளை அப்படியே ஆனந்தத்துல திளைத்து கொண்டே இருப்பான். அதுக்கு எடுத்துக்காட்டு நம்ம திருவாசக சிந்தனை தான் அப்படிங்கிறத சொல்லி, இந்த திருவாசக சிந்தனை இருக்கக்கூடிய அடியோர்களுடைய உள்ளமும் அடியோர்களுடைய நினைப்பும் அடியோர்களுடைய அந்த 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 பழக்கமும் அவங்க வச்சிருக்கிற உண்மையான அன்பும் உலகத்துல எந்த திருக்கூட்டத்திலும் இல்லைன்றத நான் ஆணித்தரமா அடிச்சு சொல்றேன். ஏன்னா எல்லா திருக்கூட்டத்துக்கும் போயிருக்கேன், இந்த திருக்கூட்டத்துக்கு இருக்கக்கூடிய அந்த அன்பும் அந்த மகிமையும் அந்த ஆற்றலும் எனக்கு தெரிஞ்சு வேற எந்த திருக்கூட்டத்துல இல்லை என்பதை நான் அறுதிட்டு கூறேன். எனக்கு இதுல நீங்க ஆணவமா கூட வச்சுக்கலாம், செருக்கா கூட வச்சுக்கலாம், இதை எப்படி வேணா வச்சுக்கோங்க, ஆனா அது உண்மை அப்படின்னு சொல்லி அத்தனை அடியார்கள் 400 அமர்வுகளும் பயணித்த அத்தனை அடியார்கள் திருவடியும் குருநாதருடைய திருவடியும் அடியன் பல்காலம் வீழ்ந்து வணங்கி இந்த அளவுல நிறைவு செய்யலாம். நிறைவு செய்யும் முகமாக சரவணையா அவர்கள் வாழ்த்து பாட நமச்சிவாய். 2 நிமிஷம் போயிடுறோம், இருந்துட்டு போனாடியா இருக்கு. சுவாமி இன்னைக்கு எல்லாத்துக்கும் நல்லாடை கொடுத்துட்டீங்க சிவா. 400வது அமர்வுல எல்லாத்துக்கும் நல்லாடை கிடைச்சிருச்சுங்க. சொக்கநாதா. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வான்முயல் வளாது பெய்க மலிவலம் சுரக்க மன்னன், போன்முறை அரசு செய்க குறைவிலா உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகுள் செய்வ நீதி விளங்குக உலகமெலாம், மேன்மைகுள் செய்வ நீதி விளங்குக உலகமெலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம். குருவாழ்க குருவே துணை. அனைத்து அடியார் பெருமக்களின் திருவடிகளையும் மலரிட்டு மனமே மொழிகளால் வணங்கிக் கொள்கிறேன். நமச்சிவாய். நன்றிங்க சுவாமி, நன்றி ஐயா, சரவண ஐயா, நன்றி. அடியார்கள் தங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தா எடுப்பலாம், ஏதாவது தங்களுக்கு பதிவு செய்யனாலும் பதிவு செய்யலாம். உங்களுக்கு வாய்ப்பு, 2 அடியார்களுக்கு வாய்ப்பு. இது 400வது அமர்வு. கண்டிப்பா ஏதாவது முடிஞ்சா அடியார்கள் ஒரே அதாவது பெண்களுக்கு வந்து எந்த விதமான தவம் தேவையில்லை, ஆண்களுக்கு வந்து அமையும். இப்ப இதுல வந்துங்க நீர் அது வந்து ஆணாகவும் அது இருக்கக்கூடிய பாத்திரம் பெண்ணாகவும் எடுத்துக்கலாங்களா? ஏன்னா நீருக்கு வந்து எந்த பாத்திரத்தோட போய் சேர்ந்தாலும் அந்த உருவத்தை சார்ந்து போயிடுறோம். அது எப்படி எல்லாம் யோசிக்கிறாங்க சரவணையா. இன்னைக்கெல்லாம் வரணும் சரவணையா, நீங்கெல்லாம் வர எந்த அளவுக்கு யோசிச்சு அந்த இடத்துல டக்குன்னு ஒரு விஷயமா சொல்றாங்க. நீர் வந்து தவம் செய்ய தேவையில்லை, அதுக்குள்ள கொள்கலன் வந்து தவம் செஞ்சிருக்கு. அப்படிங்கிறப்போ அதை தாங்குகின்ற கொள்கலன் கண்டிப்பா எடுத்துக்கலாம் சுவாமி. அருமையான ஒப்பீடுங்க சுவாமி. நமச்சிவாய். அருமை. அடியார்கள், மற்ற அடியார்கள் எவரெல்லாம் பேசலாம். ஐயா, அது கோயில்கள்ல இந்த வேல்ல திரிசூலத்தில எலுமிச்சி மலம் குத்துறாங்க இல்லைங்க ஐயா, அது எதுக்கு குத்துறாங்கிறது ஒரு சந்தேகங்க ஐயா. நாளைக்கு நம்ம அதுக்கு பதில் சொல்றோம். நாளைக்கு வேல் நம்மளுடைய ஆதி வேல்மாறல்ல அதுக்கு எல்லாம் பதில் சொல்றோம். வேல்னா என்ன, வேலுக்கு என்ன பண்ணணும், வேலை எப்படி வந்து செய்யணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம கண்டிப்பா அது பேசுறோம். சுதாமா சுவாமி. சுதாமா திருவடி வணக்கங்க. அனைத்து திருவடி வணக்கம் சுவாமி. திருவடி வணக்கம் ஐயா. நம்ம சிவபெருமான் கிட்ட போகும்போது, கோயிலுக்கு போகும்போது வந்துட்டு நம்ம செருக்கெல்லாம் விட்டுட்டு போகணும் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்கய்யா. அதுக்காக தான் வந்து பலிபீடம்னு ஒண்ணு அமைச்சிருக்காங்களாமாங்கய்யா. நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் இந்த ஆடை பலி கொடுக்கறது, மாடை பலி அப்படி மாத்திட்டோங்கய்யா. ஆனா நம்மளோட செருக்கு அங்க போய் நின்று நம்மளோட செருக்கு, நம்மளோட ஆணவம் அனைத்தையும் இங்க நம்ம பலி கொடுத்துட்டு உங்ககிட்ட ஒரு இதா ஒண்ணுமே இல்லாம வரேன் அப்படின்னு சொல்லி, முழுசா அவங்க கிட்ட வரேன் அப்படின்னு சொல்லி பலிபீடத்துக்கிட்ட நம்ம இதெல்லாம் பலி கொடுத்துட்டு
தூய்மையா வரேன்னு சொல்லி அந்த கொடிமரம் பக்கத்திலே இருக்குங்களாமா. அது மாதிரி உயர்ந்த எண்ணத்தோட நாங்க உங்களை பார்க்க வரேன் அப்படின்னு சொல்லி பலிபீடத்தை கும்பிட்டு கொடிமரத்தை பார்த்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. எவ்வளவு அருமையான கருத்து பாருங்க. பலிபீடத்துல பலியிட்ட உடனே நம்ம ஆன்மா அப்படியே கொடிமரம் மாதிரி உயர்ந்தது. நம்ம பலிபீடத்துல நம்மளுடைய மொத்த ஆணவத்திற்கு பலியிட்ட உடனே நம்முடைய ஆன்மா கொடிமரம் போல உயர்ந்தது. அதுக்கப்புறம் பெருமான்கிட்ட வந்து அந்த உயர்வோட பெருமான் கிட்ட போய் ஒன்றுமில்லாம அந்த இடத்துல போய் பெருமான் வழிபாடு செய்யறோம் அப்படிங்கிற அந்த தாத்பரியம் தான் பலிபீடம். ஆனா இன்னைக்கு என்ன பண்றாங்க, பலிபீடத்துல கொஞ்சம் போல சாதம் அந்த மாதிரி பண்ணி அந்த மாதிரி அதுக்குதான் வச்சிருக்காங்க போலன்னு அதை புரிஞ்சுக்கிற மாதிரி. பட் இந்த உணர்வு ரொம்ப அருமையான உணர்வு. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. ஆக நாம இந்த அளவுல வந்து நம்ம எல்லாரும் சிந்திச்சிருக்கோம். 400வது அமர்வு. அதனால அடியார்கள்ட்ட நான் ஒரு சின்ன கேக்கு, அடியார்கள் எல்லாரும் ஒரு குரல் பதிவு முடிஞ்சா கொடுங்க. உங்களால முடிஞ்சதுன்னா இந்த 400 அமர்வு வந்திருக்கோம். உங்களோட அனுபவம் எப்படி இருந்தது, எப்படி பண்ணீங்க, ஜென்ரலான அனுபவங்கள், இது எப்படி உங்களை கரெக்டா கொண்டு போயிட்டு இருக்கா, இல்ல உங்களை வந்து தவறா வழி நடத்துதா, இல்ல சரியா வழி நடத்துதா அப்படிங்கிற ஒரு செய்தி எல்லாம் அனுபவம் சொல்லி முடியாதுங்க. அது ஒரு தனி கிளாஸா வைக்கணும் நீங்க. கண்டிப்பா கண்டிப்பா அனுபவம் ஒரு வகுப்பை வச்சிடலாம். நம்மளால அனுபவம் வைக்கிறதுக்கு 400 அமர்வு வந்திருக்குன்றது வந்து ஒரு சாதாரண விஷயம் இல்ல சாமி. இன்னைக்கு 400வது அமர்வு சாதாரண விஷயம் இல்ல. இது வந்து கடக்கணும்னா கிட்டத்தட்ட தவம் 2 பேருமே பண்ணிருக்கோம். நீங்களும் பண்ணிட்டு இருக்கீங்க. ஏன்னா நீங்களும் வந்தா தான் இந்த அமர்வு நடக்கும். நீங்களும் எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் வந்துடுறீங்க. அடியனும் உட்கார்றதுக்கு குருநாதர் குருவர்கள் செஞ்சிடறாரு சொல்லி சாருமதி அம்மாவோட நிறைவு செய்யலாம். அம்மா ஐயா திருவடி வணங்குறேங்க ஐயா. நம்ம இது வரைக்கும் நான் அடியேன் வந்த அமர்வுல இருந்து என்ன உணர்ந்ததுன்னா, எதெல்லாம் நம்ம சைவ சமயத்துல விளக்கப்பட்டதோ அதெல்லாம் விளக்கப்பட்டதாவே தான் நீங்க சொல்லியிருக்கீங்க. அப்படிதான் அடியேன் புரிஞ்சுக்கிட்டேன். எதெல்லாம் விதிக்கப்பட்டதோ அதெல்லாம் விதிக்கப்பட்டதாவே தான் நீங்க இது வரைக்கும் சொல்லிட்டு இருக்கீங்க ஐயா. அதுதாங்க ஐயா அடியேன் வந்து உணர்ந்திருக்கிறேன். நமச்சிவாய். ரொம்ப மகிழ்ச்சிங்க சுவாமி. அடியார்கள் எல்லாம் நல்ல எப்படி உங்களுக்கு இந்த அனுபவம்ன்றத ஏதோ ஒரு வார்த்தைகள்ல இது எனக்கு பயனுள்ளதா இருக்கு இல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு ஜெனரல் ஸ்ட்ராட்டஜிக்கா ஏதாவது ஒரு சின்ன சின்ன 2 வார்த்தைகள்ல அடியாருக்கு ஒரு குரல் பதிவா கொடுங்க. இந்த நல்லாடை உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த வகுப்புக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் சிவா எல்லாத்துக்குமே கொஞ்சம் கோபமெல்லாம் குறையுது, பொறுமையா இருக்குது. எவ்வளவு நல்ல விஷயங்களும் தெரிஞ்சுக்க வாய்ப்பு இருக்குது. இது கிடைறதுக்கு எந்த சான்ஸுமே இல்லைங்க. ரொம்ப அருமைங்க. ஒவ்வொரு வகுப்புமே சிறப்புக்கு மேல சிறப்பு தான். ஒவ்வொன்றும் மகுட அதிகமா தான் இருக்குதுங்க சிவா. குருநாதர் திருவடிகள் போற்றி. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அதனால நீங்க தொடர்ந்து பயணிங்க. ஆமா ஐயா வகுப்புக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நாங்க வாழ்க்கை பாதையை நல்வழிப்படுத்தி நீங்க எங்க சிவகிட்ட கூட்டிட்டு போறீங்க. என் கையை பிடிச்சு கூட்டிட்டு போறீங்க. எங்க வாழ்க்கைய எப்படியோ போக வேண்டியது நல்வழி அப்படி இல்லம்மா இப்படி வாங்கன்னு சொல்லி நல்வழியில படுத்தி எங்க கையை பிடிச்சு, நீங்க வாங்கன்னு கூட இல்ல, கையை பிடிச்சு வாங்கன்னு கூட்டிட்டு போய் சாமி கிட்ட கொண்டு போய் எங்க கூட்டிட்டு வந்து பக்கமா கூட்டிட்டு போறீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான் என்னோட வாழ்க்கை பாதையை நல்வழிப்படுத்தி சிவபெருமான்ட்ட கூட்டிட்டு போறீங்க அப்படிங்கறது என்னோட கருத்துங்க. ரொம்ப மகிழ்ச்சிங்கம்மா. ரொம்ப ரொம்ப அடியனுக்கு ஒரு உத்வேகம் இருக்கு. அடியார்கள் வந்து ஐயா அம்மா பிரேமா சுவாமி நம்ம சுதாமா சொன்ன மாதிரிதான் ஐயா. 2 பாதை இருக்குது. நம்ம 2 பாதையில இதுல போலாமா அதுல போலாமான்னு மனக்குழப்பத்துலதான் இருக்கும் இல்லையா? ஆனா அந்த மனக்குழப்பத்தெல்லாம் இல்லவே இல்லை. நீங்க ஒரு பாதியை வகுத்து கொடுத்துட்ட நீங்க வாங்க அப்படின்னு சொல்லி சிவபுரத்துக்கே அழைச்சிட்டு போறீங்க. சிவபுரத்துக்கே நம்ம போறோம். எல்லா அடியாருமே சிவபுரத்துக்கே போறோம். ஏன்னா போன பாட்டு யாத்திரை 10 அதை விட சிறப்பு. அதுக்கப்புறம் அருள் 10, இப்ப வந்து திருச்சாழல். அந்த மாதிரி நீங்க ஒவ்வொரு பதியும் எடுக்கிற சிறப்பு என்னன்னா, நம்ம எல்லாரும் மேல வந்து சிவபுரத்துக்கு போறதுக்கு தான் நீங்க எல்லா அடியார்களும் இந்த பக்குவப்படுத்தி அடுத்த நிலைக்கு எடுத்துட்டு போறீங்க. என்ன இதுதாங்க அனுபவம். மத்தபடி அந்த அனுபவம்னா என்ன, வாழ்க்கையில் நடந்த கதை அதெல்லாம் சொல்ல முடியும். உண்மையான ஒரு தத்துவத்தை நீங்க எடுத்துட்டு அந்த பாதையில வகுத்து எடுத்துட்டு போறீங்க பாருங்க, அதுதான் அந்த அனுபவமே. கலாவதி அம்மா சுவாமி திருவடி வணக்கம் ஐயா. இன்னைக்கு நடத்தின வகுப்பு வந்து சிறப்பான வகுப்புங்க ஐயா. அந்த இப்பதான் புரிஞ்சுது. அந்த வேதத்தை தான் அவர் ஆடையா அணிஞ்சிருந்தாரு. அந்த கோவணன்றது வேதத்தை அவர் ஆடையா அணிஞ்சிருந்தாரு. ஆனா அந்த கொள்புலித்தோல் நல்லாடைன்றது தார்காவனத்து முனிவர்கள் வேத செருக்க அடக்கி அந்த அவங்க ஏவி விட்ட புலியினுடைய தோலை உரிச்சு போட்டுக்கினது வந்து அந்த வேத செருக்க அடக்கன ஆடை அப்படின்றது வித்தியாசம். நல்லா சொன்னீங்க. அப்புறம் அந்த சுடலை பொடி பூசும் போது அந்த மரண பயம் வராது. ஆனா நம்ம வந்து நம்ம எல்லாமே வேடமாதான் அணியிறோம்.
அந்த சாணத்தை தான் சாண சுடலை தான் பூசுறோம், ருத்ராட்சை தான் போடுறோம். அப்படின்னும் போது அந்த நமச்சிவாய மந்திரத்தை சொல்லி நம்ம பூசனாவது அந்த மரண பயம் வராம இருக்கும். அவரை நினைச்சு அப்படின்னு சொன்னீங்க, நல்ல கருத்துங்க. அப்புறம் நீ உங்க வகுப்பு வந்த அப்புறம் தான் எனக்கு வந்து சித்தாந்தம் படிக்கணும்ன்ற ஆசை வந்ததே. அதனாலதான் நான் படிக்க ஆரம்பிச்சேன். அது படிக்கதான் ஏன் வந்து நம்ம பிறவி எடுத்தோம், ஏன் அப்படி அனுபவிக்கிறோம், எல்லாமே இந்த சித்தாந்தம் படிக்கிறதால தான் புரிஞ்சுக்கிறோம். அதனால கண்டிப்பா எல்லாருமே நம்ம சைவர்கள் அத்தனை பேருமே சித்தாந்தம் படிக்கணும்னு வேண்டிக்கிறேன். அதனால நமக்கு எவ்வளோ நான் தெளிவு அடைஞ்சிருக்கிறேன். ஏதாவது முன்னேறதுக்கு நிறைய தெளிவு அடைஞ்சிருக்கேன். எந்த ஒரு பயமும் இல்லை. நமக்கு என்ன விதிச்சிருக்கோ அது நடக்க போகுது. நம்மளால ஆக போறது ஒரு துரும்பு கூட கிடையாது அப்படின்றது அந்த சித்தாந்தம் படிக்கிறதாலதான் கிடைக்குது. தேடி 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 படிக்கிறேன். எந்தெந்த புக்கியோ எப்படி தேடி படிக்கிறாங்க ஐயா. அது கிடைக்கல. இதுல வந்ததாலதான் எனக்கு அந்த புடியே கிடைச்சது, அந்த கொடியே கிடைச்சது. உங்ககிட்ட வந்து அந்த சித்தாந்தத்தை பத்தி சொல்லதான் எனக்கு வந்து அத படிக்கணும்ன்ற புடிப்பே கிடைச்சது. இல்லன்னா தெரிஞ்சே இருக்காது. சொல்றீங்க ஐயா, நீங்க சித்தாந்த கருத்து தான் சொல்லிட்டு இருக்கீங்க, வேற இல்லைங்க. நல்லா அருமையா போயிட்டு இருக்கு. சொன்னதாலதானே எனக்கு தெரிஞ்சது அந்த இத போய் படிக்கணும் அப்படின்றது. அந்த புடிமானம் கிடைச்சதே இந்த வகுப்பு வந்ததாலதான். மனசு நல்லா இருக்கிறதும் இதனாலதாங்க. எந்த வேலை இருந்தாலும் எப்படி தூக்கம் இருந்தாலும் தூக்கத்தையும் விட்டுட்டு அந்த 2 கிளாஸ் போயிடணும்னு வரோம். அதனாலதான். நன்றிங்க ஐயா. நன்றி. பதிலாமா சுவாமி, மன்னிச்சுக்கணும், இன்னைக்கு 400 அமர்வுனால இந்த அம்மாவோட நிறைவு செய்யணும். ஆமா சுவாமி பதிலாமா. இல்லங்க ஐயா, நீங்க சொல்றது சித்தாந்த கருத்து தாங்க ஐயா. நாங்க தெளிவான கருத்தை எடுத்து டக்குன்னு ரொம்ப உரைக்கிற மாதிரி சொல்றீங்க. அருமையான ஒரு கருத்து. நீங்க சொன்ன மாதிரி நானும் கலவரமும் பேசிக்குவோம். அடிக்கடி என்ன பேசிக்கணும், ஐயா கிளாஸுக்கு வந்துதான் நிறைய புரிஞ்சுக்கிட்டோம், இந்த கோபத்தெல்லாம் தவிர்த்துட்டோம், படப்படப்பெல்லாம் போயிடுச்சு. ஆனா நாங்க 2 பேருமே அடிக்கடி நாங்க அந்த வகுப்புல நாங்க முடிச்சுட்டு டைம் கிடைக்கும் போது நம்ம வகுப்புல என்ன நடந்தது, எப்படி எல்லாம் இனிமையா இருந்தது, இன்னைக்கு சூப்பரா இருந்தது, இன்னைக்கு இப்படி இருந்தது, அப்படிதாங்க ஐயா நாங்க பேசிக்குவோம். எங்களுக்கு எப்பயுமே அம்மாவும் சொல்லுவாங்க, இன்னைக்கு சூப்பரா இருந்தது, இந்த இடம் சூப்பரா இருந்தது, இந்த இடம் சூப்பரா இருந்தது, நாங்க பேசிக்குவோம். இதோட கூட போயிடாது. மறுநாள் காலைல ஒரு மீட்டிங். கிளாஸுக்கு வரலனாலும் 11 மணிக்கு அடிச்சு என்னம்மா சொன்னாங்கன்னு கேட்கும். அப்புறம் நான் நோட்டை பார்த்து வேற சொல்லுவேன், இந்த இடம் இப்படி சொன்னாரு, இந்த இடம் இப்படி சொன்னாரு. அதனால ஸ்கூல்ல கூட வாத்தியார் நடத்துறது இந்த மாதிரி கேட்டது இல்ல. ஸ்கூல்ல கூட வாத்தியார் நடத்துறது கேட்டது இல்லை. ஆனா இப்ப நம்ம கேட்டுக்கிறோன்றப்போ அந்த புரிதலும் அந்த ஆனந்தத்தோடு அடியார்கள் பயணிக்கிறாங்கன்றது அது அடியார் செய்த தவம். உண்மையிலே இந்த அமர்வு மூலம் எத்தனை அமர்வு நடத்தணும்ன்றது எண்ணிக்கை முக்கியம் இல்ல. மனிதர்கள் வந்து நல்ல அந்த அந்த பாதைக்கும் அந்த நிலைக்கும் வர்றதுதான் ஒரு பெரிய விஷயம். அதை வந்து வாழ்வியல்ல பயன்படுத்துறாங்கன்னு நினைக்கும் போது மகிழ்ச்சி. இந்த மகிழ்ச்சி நிறைந்திருக்கணும், குருநாதருடைய குருவருள் நிறைந்திருக்கணும்னு சொல்லி இந்த அளவுல நிறைவு செய்யலாம். நிறைவு செய்யும் முகமாக நீங்க சொல்ற கிளாஸ் வந்து எங்க இருந்தாலும் அட்டன் பண்ணணும்னு தோணுது பார்த்தீங்களா? ஐயா பேச்ச கேட்கணும். நீங்க சொல்றது எல்லாம் நம்ம விவரமா நிறைய புரிஞ்சுக்கிட்டா இருக்கோம். இதுல சேர்ந்த பிறகு நிறைய அனுபவம்லாம் எனக்கு தெரிஞ்சிருக்கு. என்ன அடைக்கலை பத்து, திருவாசத்துல அடைக்கலை பத்து, இந்த மாதிரி இதெல்லாம் நீங்க சொல்லும் போது நமக்கு வளர்ச்சியே எங்கெல்லாமோ போகுது. சிவனை பத்து இதெல்லாம் நல்ல புரியுதையா, நல்ல சந்தோஷம். நேரத்து இந்த கதையை பூரா நீங்க சொல்றது பூரா கேட்டேன். இன்னைக்கும் நான் கிளாஸ்ல அட்டன், ஆனா என்னைக்குனாலும் நீங்க சொல்ற அந்த டயத்துக்கு வந்து உங்க கிளாஸ்ல அட்டன் பண்ணணும் போல தோணுது. அது என்ன தன்னாலே உணர்வு வந்துருக்கு. ரொம்ப சந்தோஷம். எங்க இருந்தாலும் எப்பவுமே உங்க ஆலோசனை எனக்கு வேணும். நீங்க சொல்ற உரைகளையும் நாங்க கேட்கணும். ரொம்ப சந்தோஷம். மகிழ்ச்சிங்க சுவாமி. எல்லா அடியார்களுடைய திருவடியும் வணங்குறேன். குருநாதருடைய திருவடியும் மிகச்சிறப்பாக வணங்கி குருநாதருடைய குருவர்கள் தான் நடத்திட்டு இருக்கு இது எல்லாத்தையுமே அப்படிங்கிறதுல சொல்லி நிறைவு செய்யும் முகமாக அம்மா பிரேமாமா அவர்கள் வாழ்த்து பாடல் 400வது அம்மாவை நிறைவு செஞ்சுட்டோம்னு அந்த ஒரு நல்ல ஒரு புத்துணர்வோட ஒரு சந்தோஷத்தோட இதை நிறைவு செய்யறோம். அடியார்களும் நல்ல பாதையில போயிட்டு இருக்காங்க அப்படின்றதோட நிறைவு செய்யறோம். நாளைக்கு கண்டிப்பா எல்லாரும் 7 மணிக்கு எல்லாரும் சேர்ந்து வந்துருங்க. வீட்டுல பொட்டு பொடிச்சு எல்லாத்துக்கும் கொடுத்து எல்லாத்துக்கும் ஜாயின் பண்ற மாதிரி குழந்தைங்களுக்கும் புரியுற மாதிரி தான் நடத்த போறோம். அதனால எல்லாருக்கும் கொடுத்துருங்க. நல்லபடியா நம்ம பார்க்கலாம். நன்றிங்க சுவாமி. நமச்சிவாய். உத்தரவாங்க சாமி. உத்தரவு இல்ல, அது ஆரிய தடந்தோல் பாடிட்டோமா.
பிரேமாமா ஆரியத்தனத்து ஒரு பாடின சுவாமி நிறைய செஞ்சிடலாம். சரிங்க சரிங்க. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஆரிரு தடந்தோள் வாழ்க, அருமுகம் வாழ்க, வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க, கொக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏரிய மங்கை வாழ்க, யானை தன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம் மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம் வாழ்க சீரடியார் எல்லாம். திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார் திருவுடைய தாமரை சென்னிமேல் சுட்டி வணங்குகிறேன். திருச்சிற்றம்பலம். சிவாய நம. நன்றிங்க சுவாமி. அந்த கல்லுக்கே ஒரு உருவம் கொடுத்துட்டீங்க. இது என்ன இதோட பெரிய என்ன உங்களுக்கு வரப்போகுது? இல்ல சாமி, இல்ல சாமி, இந்த கல்லுக்கே ஒரு உருவம் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா லோகன் ஐயா உண்மையிலே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. லோகன் ஐயா எல்லாம் வரமாட்டாங்கன்னு நினைச்சேன். லோகன் பத்தி எனக்கு நல்லா தெரியும். ஸ்டூடெண்டா இருக்கிறப்ப எப்படி இருப்பா அப்படி எல்லாமே தெரியும். இவரெல்லாம் வரமாட்டா, அப்படி கேட்க மாட்டா அப்படின்னு நினைச்சா அடிச்ச தூள் நகர்த்தி இன்னைக்கு வந்து தொண்டு செஞ்சுட்டு இருக்கா. அப்படி தொண்டு செய்யறாரு. நான் தொண்டு செய்யறதுக்கு தயாரா இருக்கேன்னு நினைக்கிறாங்க இளம் தலைமுறையில. ஆக இந்த தொண்டு செய்யற அந்த தன்மை வந்து நமக்கு